எந்த எல்லைக்கு போனாலும் நாம நம்மள ஒரு மனுஷனை ஒரு மனுஷிய குயிக்கா உயிரடைய செய்யும், குயிக்கா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், சடனா ஒரு பலனை கொடுக்கும்னு சொன்னா இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒண்ணு எதுனா அது வேத புத்தகம் மட்டும்தான். ஹல்லேலூயா. அதை கேட்கிற விதத்துல வாஞ்சையோடு கேட்டோன்னு சொன்னா அதை விட ஒண்ணு இந்த பூமியில ஒரு மனுஷனை பலப்படுத்துறது நான் வேற எதுவும் கவனிக்கல, பார்க்கல, இல்ல இல்ல. ஹல்லேலூயா. அதனால இந்த வேத சத்தியங்களை, வேதத்தை நம்ம எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம தோத்து போக மாட்டோம். என்னுடைய படிப்பு காலங்கள்ல எனக்கு தமிழ் வரவே வராது. தமிழ் எப்பயுமே 0. தமிழ் படிக்கணும்னாலே அடிதான் விழுகும், -000. ஆனா எனக்கு தமிழ்ல சொல்லி கொடுத்த பாடங்கள், ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த பாடங்கள் எதுவுமே எனக்கு புரியல. எதுவுமே எனக்கு என்னன்னா புரியல. ஆனா என்னன்னு தெரியல, இந்த வேதத்தை படிக்கும் போது மட்டும் ரொம்ப புரியுது. நான் இதை ஆண்டவர்ட்ட அடிக்கடி கேட்குவேன், இது எப்படி? ஏன்னா என்னை விட கல்விமான்கள், ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நான் கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் அவைகளை மறைத்து என்ன பண்ணிட்டாராமா? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த ரகசியத்தை மறைச்சிட்டேன். மறைச்சு யாருக்கு வெளிப்படுத்துறாராமா? பேதைகளுக்கு, பைத்தியங்களுக்கு. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் தேவை, என்ன தெரியுமா? அவர் சொல்றத அப்படியே நம்புற ஒரு மனுஷன் தேவை. இதுல எத்தனை பேர் நானா இருக்கணும்னு விரும்புறீங்க? அவர் சொல்றதுக்கு ஆப்போசிட்டே இல்ல. அவர் சொல்லுவாரு, மேல இருந்து குதிச்சிருமான்னா என்ன பண்ணும்? குதிச்சிரும். அவன்தான் சீஷன், அவன்தான் சீஷன். ஒரு குருக்கு சீஷன் எப்படி அடங்கியிருப்பானாமா? குரு சொன்னா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு யாரா இருக்கிறாரு? குருவா இருக்கிறார். அவர் போதகரா இருக்கிறார். அவர் நல்ல போதகர். சொல்லுங்களேன், அவர் எப்படி? அவர் நல்ல போதகர். பயப்படாதீங்க, அவர் மேல இருந்தாலும் குதிக்க சொல்ல மாட்டாரு. நீங்களா தெரியாம விழுந்தீங்கன்னா அவர் காப்பாத்திடுவாரு. அவர் காப்பாற்றுகிறவர், அவர் கட்டி எழுப்புகிறவர், அவர் சீர்படுத்துகிறவர், அவர் சிறப்படுத்துகிறவர், அவர் வழிகளை திறக்கிறவர், அவர் மகிமையானவைகளை செய்கிறவர், அவர் நல்லதை செய்து ரசிக்கிற தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறாராமா? நல்லதை செஞ்சு ரசிக்கிற தெய்வம். எத்தனை பேருக்கு ஆசை என் வாழ்க்கையில அவர் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கிறத, அவர் ரசித்து கொண்டே இருக்கிறாருன்னு எத்தனை பேர் பாக்குறீங்க? ஆமென். நான் சொல்றேன், இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக, தீமைக்கே இல்ல. நமக்குள்ள 1000 கேள்வி ஓடும், 1000 சந்தேகம் வரும், ஆயிரமான கான்ட்ரடிக்ஷன்ஸ், கேள்விகள் பயங்கரமா நமக்குள்ள மோதும். அவன் தான் யாருன்னா மாம்சம். அவன் தான் என்ன உள்ள கெடுக்கிறவன், அவன் தான் என்ன உள்ள ஒடுக்கிறவன், அவன் தான் என்ன அழிக்கிறவன். அவனுக்கெல்லாம் நான் என்ன பண்ண வேண்டியது இல்ல, பதில் கொடுக்க பதில் கொடுக்க பதில் கொடுக்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் சும்மா இருந்து பாத்திரம் கழுவுனாலும் என்கிட்ட ஒருத்தன் கேட்பான், ஏன் எப்படி ஆச்சு தெரியுமா? ஏன் எப்படி நடந்தது தெரியுமா? நீ ஏன் இப்படி போன தெரியுமா? நீ ஏன் இங்க இருக்க தெரியுமா? நீ ஏன் வர கல்யாணம் பண்ண தெரியுமா? நீ ஏன் அதை பண்ண தெரியுமா? நீ ஏன் உனக்கு 2 பிள்ளை பத்துச்சு தெரியுமா? உனக்கு ஏன் சிசேரியன் ஆச்சு தெரியுமா? உனக்கு ஏன் நார்மல்? இந்த மாதிரி என்ன பண்ணுவானா, அவன் கேள்விகளை போட்டுக்கிட்டே இருப்பான். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. வரும்போது ஒரு பையன் பேசுறத கேட்டேன். அந்த பையன் சொல்றான், உலகத்தான் வேதம் அதான் சொல்லுது. உலகத்தான் என்ன சொல்றான்? அவன் உலக பிரகாரமா இருக்கிற அவன் சொல்றான், நீ பாய்சன் கடையில போய் பாயாசத்தை வாங்க முடியுமா என்ன? பாய்சன் கடையில போனா என்னதான் கிடைக்கும்? விஷம் வாங்குற கடைக்கு போயிட்டு எனக்கு நல்ல அடப்பிரதானமான ஒரு பாயாசத்தை கொடுங்கன்னு கேட்டா அவன் கொடுப்பானா என்ன? இந்தாம்மா நான் ஒண்ணு தரேன், நீ வேணா அதுல கலந்து குடிச்சுக்கோ. என்னதான் கொடுப்பான்? பாய்சன், விஷம் தான் கொடுப்பான். அதனால நம்மளை பார்த்து எரிந்து உழுகிற, நம்மளை அவமரியாதைப்படுத்துற, நம்மளை நிந்திக்கிற, நம்மளை மன உளைச்சலுக்குள்ள ஆக்குற, அது நம்ம வீட்டாரா இருந்தாலும் சரி, நம்மளை சுத்தி உள்ளவங்களா இருந்தாலும் சரி, நம்மளை யாரா இருந்தாலும், பாய்சன் கடைக்கு போனா அவன் அவங்கிட்ட இருக்கிறத தரான். அவன் என்ன விக்கிறானா அதை தான் தரான். ஆனா திரும்பி நான் என்ன பண்ணிடக்கூடாது, இந்த தம்பி இந்த பாய்சனை விட இந்த பாய்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கு,
நீ ஒரு வார்த்தை கேட்டனா 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி உன்னை கேட்பேன்னு சொல்லி அந்த வார்த்தைய, அந்த பாய்சனை அதிகரிக்கிறவர்களா இருக்க வேதம் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் தராத, நன்மை நன்மை. ஏன்னா அவர் நன்மைக்கு காரணர். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார்னா நீங்களும் நானும் எப்படி திரியணும்? நன்மை செய்கிறவர்களாய். தீமைக்கு நன்மை, துரோகத்துக்கு நன்மை, அவமரியாதைக்கு நன்மை, கனவீனத்துக்கு கனம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்றதை நான் சொல்ல வரேன். அவர் ரொம்ப ரொம்ப அவர் ரொம்ப 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 நல்லவர். அதனால அவரை ஆராதிக்கிற உங்களை அவர் கைவிடவே மாட்டார். அவரை நம்புறவங்களை ஏதாவது டவுட் இருக்காமா? அப்ப செய்தி ரெக்கார்ட் பண்ணு தானே, அதுதான் நானும் யோசிச்சேன். பட் வந்து ரெக்கார்டிங். ஓகே, வெரி குட் வெரி குட். கர்த்தர் நல்லவர். அவர் ரொம்ப 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 சத்தமா தான் சொல்லுங்களேன், நல்லவர் நல்லவர் நல்லவர். அவர் நல்லவரா இருந்தாருன்னா எனக்குள்ள உலாவுகிற அவருடைய ஆவிய உடைய நானும் எப்படித்தான் இருப்பேன்? நன்மை செய்கிறவர்களாய். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறது எல்லாமே அவரோடு இசைந்த ஒரு வாழ்வு. இந்த மைக் என்ன பிடிச்சிருக்கா? நான் மைக்க பிடிச்சிருக்கேனா? இந்த மைக்க நான் பிடிச்சிருக்கேனா? மைக் அத என்ன பிடிச்சிருக்கா? இந்த மைக்க நான் பிடிச்சிருக்கேன். காந்தம் ஒரு இரும்ப ஈர்க்குதா இல்ல இரும்பு காந்தத்தை ஈர்க்குதா? இரும்பு இரும்போட ஸ்ட்ரென்த்ல காந்தத்தை பிடிச்சிருக்கா இல்ல காந்தத்தோட ஸ்ட்ரென்த்ல இரும்பு இருக்கா? காந்தத்தோட ஸ்ட்ரென்த்ல தான். அப்ப அந்த காந்தம் யாருன்னா, நான் சொல்றேன், நீங்களும் நானும் ரொம்ப சுயத்துல வாழ்ந்துட முடியாது. ஆராதனை முடிச்சோனே இங்க சர்ச்சில போகும்போது சொன்னேன் புள்ளைட்ட, நாம பண்ற ஊழியம் இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல. நாம பண்ற ஊழியம் யாருக்கு தெரியுமா? நமக்கு, எனக்கு, அப்பாவுக்கு, உனக்கு, கிறிஸ்தனுக்கு. பாஸ்டர்ப்பா பிரசங்கம் பண்றதுல முதல் மனம் திரும்புற ஆள் யார் தெரியுமா? யாரு மனம் திரும்புவான்னு சொல்லுங்க? பாஸ்டர் மனைவி. ஏன்னா அந்த பிரசங்கம் வெளியில உள்ளவங்க எவ்வளோ ஈர்க்கறாங்கன்றதை விட நான் அதை அதிகமா ஈர்க்கிறேன். இந்த வார்த்தை என்ன பண்றேன்னா, அந்த வார்த்தைய வாங்குறேன். குடுக்க குடுக்க என்ன பண்றேன்னா வாங்குறேன். நான் வாங்க 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 அது போய் சும்மா உட்காராம அது ஏதோ பண்ணுது, என்னென்னமோ பண்ணுது. அவருக்குள்ள பெருகுது, அவருக்குள்ள வளருது, அவருக்குள்ளது மகிமையை கூட்டிக்கிட்டே. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் இப்ப பண்ற இந்த வார்த்தை கூட இது இது உங்களுக்கு இல்ல, நான் எனக்கு தான் எடுத்துக்கிறேன். நான் இன்னும் அவரோட நெருங்கணும், நான் இன்னும் அவரோட இணையணும், நான் இன்னும் அவரோட மணிக்கணக்கா அவரோட வாழணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறவங்க மாத்திரம் என்னோடு இந்த பிரசங்கத்துல இணைந்து கொள்ளுங்க. நாம ஒன்றாய் அவரோடு இணைந்து கொள்ளலாம். ஆமென். தேவனுக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசைனா, நீங்களே உங்க சுபாவத்தின்படி அவர் நம்மை பார்ப்பதில்லை. நமக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கும், நமக்குன்னு ஒரு துர்குணம் இருக்கும், நமக்குன்னு we have எல்லாருக்கும் மைக்கப்படுத்திருக்கிற எனக்கு எல்லாருக்கும் என்னதான் இருக்காமா, ஒரு கெட்ட குணம் ஏதாவது ஒரு விதத்துல அங்கங்க வெளியே வரும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, அதை மறைச்சு
அவருடைய பிரசனம் என்கிற பொன் தகட்டால மூடி என்ன அலங்காரத்தோடு வெளியே காமிக்கிறாரு. எப்படின்னா மூடுறாரு. சொல்லுங்களேன், அவர் மூடுறாரு. நான் சொல்லிட முடியாது இங்க நான் தான் அப்படின்னு. இங்க ஒண்ணுமே இல்ல. நான் வாழ்றது எல்லாம் இங்க மேல ஒண்ணு மூடி இருக்கு. இங்க மேல ஒண்ணு மூடி இருக்கு. நான் அவருக்குள்ள நிரம்பி அவரை விரும்புறதுனால இந்த மூடிய விட்டு என்னால வெளியே வரவும் முடியல. உள்ள இருந்து நான் அவரை கொஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன வெளியே விடவும் அவரால முடியல. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆமென் சொல்லுங்க. இத அன்பின் கயிறுகளால் கட்டிட்டாரு. அவர் என்ன வெளியே விடுற மாதிரி இல்ல, மூடிய திறக்கிற மாதிரி நானும் வெளியே வர மாதிரி. இது எல்லாருக்கும் சாத்தியமான்னு கேட்டா கேள்விக்குறி. இது எல்லாருக்கும் சாத்தியமான்னு கேட்டா கேள்விக்குறி. ஆனா எல்லாருக்கும் சாத்தியமான்னு கேட்டா ஆமுன்னு இருக்கு. ஏன்னா நோவா ஒரு குடும்பஸ்தன், கணவன் மனைவி பிள்ளைகளோடு இருந்த ஒரு நபர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எப்படி இருந்தாருங்க? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்னா எப்படின்னா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு க்ளோஸான ஒரு நெருங்கிய ஐக்கியம். இந்த ஐக்கியம் எப்படி இருந்துச்சுன்னா அப்பப்ப ஜப நேரத்திலையும் அப்பப்ப ஒரு ஆராதனையிலையும் அப்பப்ப எங்கேயாவது சத்தியத்தை பேசும்போது அப்பப்ப வரல நோவாவுக்கு. நோவா மூடப்பட்டிருந்தார். பிரசனத்தால உறவாடுதல என்ன பண்ணியிருந்தார்னா மூடப்பட்டிருந்தார். இன்னைக்கு ஆவியானவர் நம்முடைய சபைக்கு நமக்கு சில வார்த்தைகளை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புறாரு. நம்மள அவரோடு இணைய விரும்புகிறார். சொல்றேன், காந்தம் இரும்பால ஆளப்படல. இரும்பு காந்தத்தால தான் என்ன பண்ணுது? அதை நம்ம மறக்கவே கூடாது. நான் இப்ப நல்லா இருக்கேன், நான் இப்ப வாழ்றேன், நான் இப்ப இப்படி இருக்கேன், நான் இங்க இருக்கேன், நான் அங்க போறேன், நான் வர்றேன், நான் ஏன் செய்யறேன்னா எனக்கு நல்லா தெரியும் இது என்னால இல்ல, என்னால இல்ல. சத்தியம் சத்தியம். வாழ்றது ஃபுல்லா பெட்டிக்குள்ள. நான் ஷோ காமிக்கிறேன். நான் ஷோ நிக்கிறது நானு, அசைவாடுகிறது அவர், நிக்கிறது நானு, பேசுறது அவர், நிக்கிறது நானு, அவரை வர்ணிக்க வைக்கிறது உள்ள ஆவியானவர், நிக்கிறது தான் நானு, மீதி எல்லாம் செய்கிறவர் ஆவியானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எடுத்து வாசிக்கலாம். 3 வசனத்தை எடுத்து நம்ம லைனா வாசிக்க போறோம். வேதம் கொண்டு வந்தவங்க எல்லா கையில வேதத்தை திருப்பிக்கோங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாமா? ஹalleluya. 1:14. ஆமென். வெரி குட். அடுத்தது மத்தேயு 18:19 எடுங்களேன். ஒருத்தர் சத்தமா அல்லாமலும் ஆமென். அடுத்தது ரோமர் 15:5 வாசிங்களேன். ரோமர் 15:5. ஆமென். அடுத்தது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்களேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9வது வசனம். ஆமென்.
ஆமென். ஹalleluya. ஹalleluya. வசனத்தை கவனிச்சவங்க ஒரு ஹalleluya. வசனத்தை கவனிச்சவங்க ஒரு ஹalleluya. நான் சொல்றேன், வசனத்துக்குள்ள நீங்க நல்லா கவனிச்சு ஆமென் ஹalleluya சொல்லி உள்ள வந்தாதான் ஜெயிக்க முடியும். நான் சொல்ல கிறிஸ்துவலா இருக்கிறதுனாலயே நீங்க ஜெயிக்க போறது இல்ல. நான் ரொம்ப ஆழமான சத்தியம், ரொம்ப டீப்பான சத்தியம் எல்லாம் பேச போறது இல்ல. உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரியான பிராக்டிக்கல் வர்க் அதான் நான் பேச போறேன். சத்தமா ஒரு ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya. ஆமென். ஒரு உண்மை தெரியுமா? நீங்க கிறிஸ்துவலா இருக்கிறதுனாலயே உலகத்தை ஜெயிக்க போறது இல்ல. நீங்க கிறிஸ்துவலா இருக்கிறதுனாலயே, நீங்க சர்ச்சுக்கு வரதுனாலயே, நீங்க ஞானஸ்தானம் எடுத்ததுனாலயே, நீங்க அவர்தான் எனக்கு எல்லாம்னு சொல்ற ஒரு வார்த்தைக்குள்ளேயே இந்த உலகத்தையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஜெயிக்க போறது இல்ல. நான் சொல்றது என்னன்னா, படிக்காதவங்க, தமிழே படிக்க தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றவங்க கூட இன்னைக்கு பல சத்தியங்களை தெரிந்து வச்சிருக்காங்க. வேதத்துல பல சம்பவங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா பைபிள் படிக்க தெரியும், தமிழ் தெரியும், அது தெரியும், இது தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா வேதத்துக்குள்ள போறதே கிடையாது. இந்த கடைசி காலத்துல ஒரு பெரிய டிராபேக், ஒரு பெரிய மைனஸ், பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் பைபிளே படிக்க விட மாட்டான். நீங்களும் நானும் பைபிளே படிக்காம எத்தனை நாள் வேணாலும் வாழுவோம். எப்படி தெரியுமா வாழுவோம்? ஏதோ ஒரு வசனம் உள்ள ஓடும், இல்ல போன்ல திறந்தீங்கன்னா ஒரு வசனம் வரும். இப்படிப்பட்ட வசனங்களை வச்சே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? மாச கணக்குல ஓட்டுவோம். இதான் பிசாசுடைய பெரிய தந்திரம். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி வேதத்தையே குடித்து இரவும் பகலும் வாசித்தவருடைய வாழ்க்கையை தியானிச்சோன்னு சொன்னா அங்கேயும் இங்கேயும் பெரிய வித்தியாசம். என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. இப்ப எல்லாம் ஊழியம் ஒண்ணுமே இல்லை. இப்ப ஊழியன்றது எப்படி ஆயிடுச்சுன்னா மாடர்ன். பாஸ்டரமா பாக்கறதுக்கு அத்தனை அழகு, பாஸ்டரமா சாரி, பாஸ்டரையா பர்ஸ், அப்பாலே போ சாத்தானே. அந்த நாட்கள்ல பொன்னம்மாள் சன்னியாசி, நம்ம சாரல் நவரஜமா முடிய கூட அந்த அம்மா காமிக்காது. அப்படி காமிக்காம அவங்க அப்படி இப்படி இப்படி கட்டி சாகர வரைக்கும் அந்த அம்மா கத்தருக்காக நின்னாங்க, கல்யாணம் பண்ணாம. ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊழியம் போயிருச்சு. ஏன் இதை சொல்றேன்னா, வருத்தத்தோட வேதத்துக்குள்ள போங்க. போனுக்குள்ள போய் பல சத்தியங்களை கேட்டு கேட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சே சாகர கூட்டம் நம்ம கூட்டம். திரும்ப நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் அதை கடிந்து கொண்டுதான் இருப்பேன். எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் உங்க மேய்ப்பன் உங்களுக்காக பாரப்படுற மாதிரி இன்னொரு மேய்ப்பன் பண்ண முடியாது. அதனால தயவு கூர்ந்து சொல்றேன், தமிழ் படிக்க தெரியும், என்னால வாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 அதிகாரத்தையாவது வாசிங்க. ஸ்பிளிட் பண்ணுங்க. காலையில ஒரு 4 அதிகாரம், மத்தியானம் ஒரு 3 அதிகாரம், நைட்டு ஒரு 5 அதிகாரம்னு சொல்லி அப்படி படிங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 4 அதிகாரத்தையாவது படிச்சு அது என்ன அப்படின்றத அந்த சம்பவத்தை உள்ள ஏத்துங்க. அதே இல்லாம வந்து நின்னு ஜெபம் பண்ணிட்டு என்னைக்கு ஜெபம் பண்ணு, தண்ணிக்கு ஜெபம் பண்ணு, அதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு, அந்த பிரச்சனைக்கு, ஐயோ இதெல்லாம் இல்லவே இல்லை. நாங்க ஒரு அடுத்த மாசத்துல நான் என்ன பண்ண போறேன், டெய்லி ஃபோன் பண்ணி என் விண்ணப்பத்தை எல்லாம், என் கவலை எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். டெய்லி அழுக போறேன், 1 மணி நேரம் பேச போறேன். அழுவேன் கூப்பிட்டு, எனக்கு இந்த பாடு இருக்கு செல்வி சிஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க செல்வி சிஸ்டர், நான் அழுக போறேன். என்ன தெரியுமா சொல்லுவீங்க? இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்லை, அப்படித்தானே சொல்லுவீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வாசித்த வசனங்கள் எல்லாவற்றிலும் நம்ம சத்தியத்தை தியானிக்க போறதுக்கு முன்னாடி நான் திரும்ப சொல்றேன், வேதத்தை வாசிங்க. வேதத்தில் உள்ள சம்பவங்களை கரைச்சு குடிங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஆவியானவர் இங்க இருந்து உள்ள இருந்து தோண்டி ஒண்ணு கொடுப்பாரு. இதுக்கு மேட்ச் ஆகுது, இந்த மாதிரி ஜெபம் பண்ணு, இந்த மாதிரி விசுவாசி, இந்த மாதிரி ஆராதின்னு சொல்லுவாரு. நான் பைபிள்ல எதுவுமே தெரியாம வந்து பிரசங்கத்தை மாத்திரம் கேட்டுட்டு இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், போகட்டும். வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானம் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வாசிச்ச 3 அதிகாரத்திலயும் ஒரு வார்த்தை அடிக்கடி வந்துச்சு. யார் சொல்லுவீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஒரு மனப்பட்டு. சொல்லுங்களேன், ஒரு மனப்பட்டு. ஒரு மனப்பட்டு. ஒரு மனம்னா என்ன? எல்லாரும் சேர்ந்து ஒரே மனதோடு, ஒரே சிந்தையோடு, ஒரே ஐக்கியத்துல, ஒரே பானையில சோறாக்கி, ஒரே இடத்துல இருந்து ஐக்கியமா இருக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஒரு மனது. அதான் ஆரம்பத்துல சொன்னேன், கர்த்தருக்கு ஒரு பெரிய விருப்பம் உண்டு. என்னன்னா, உங்களை அவரோட இணைச்சே வச்சுக்கணும்னு ஆசை. இணைச்சே
அவரோட இசைந்திருக்கிறது தான், அவரோட இருக்கணும்ன்றது தான் தேவனுடைய சித்தம், ஏக்கம், விருப்பம் எல்லாமே. அப்ப நான் வேலைக்கு போக வேண்டாமா, அப்ப நான் வீட்டை கூட்ட வேண்டாமா, அப்ப நான் துடைக்க வேண்டாமா, நான் 24 மணி நேரம் ஜெபத்துல இருக்கணுமா? நீங்க கூட்டிட்டே ரபாதுரக்கரதனவாரி அந்தரதனமான்னு பேச முடியும். நீங்க குளிச்சுட்டே அபிஷேகத்துல நிரம்ப, நீங்க யாரு என்ன பேசினாலும் டக்குன்னு அந்த நபரை வந்தோன்னா ஆவியானவர் நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்கணுமான்னு கேட்டா ஜெபிக்கணும். ஆனா நீங்க அவரோடு உறவாடிக்கிட்டே இருந்து ஒரு மனதோடு இணைந்து இருக்கிறதுனால ஒரு சம்பந்தம் இல்லாத நபர் யார் வந்து பேசினாலும் அந்த ஆவி என்னன்னு நிதானிக்க சொல்லுவார். ஆவியானவர் நிதானிக்க வைப்பார், உள்ள இடைபடுவாருங்க. நான் சொல்றேன், ஒரு மனுஷன் மாதிரி அவர். பரிசுத்தாவியானவர் எப்படின்னா ஒரு மனிதன் மாதிரி, ஒரு மனுஷன் மாதிரி அவர் நமக்குள்ள இருந்து அவர் செயல்படுகிறவர். இன்னைக்கு ஆவியானவர் அதான் சொல்றாரு, ஒரு மனது. சொல்லுங்களேன், ஒரு மனது, ஒரு மனது. இந்த ஒரு மனதுக்குள்ள நாம சபையாரா இணைந்து செல்லும் போது நம்முடைய சபையில எழுப்புதல் உண்டாகுமா உண்டாகாதா? உண்டாகுமா உண்டாகாதா? நான் லாஸ்ட் மந்த் பிஃபோர் மந்த் இந்த கூடுகைக்கு ஒரு பேர் வச்சிருந்தேன். என்ன பேர் வச்சோம்? மறந்துட்டீங்களா? ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள். சொல்லுங்களேன், ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள். இந்த ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகளா நாங்க என்ன முடிவெடுத்தோம்னா, நாங்க வெறுமனே பேசிக்கிட்டே இல்லாம, வெறுமனே சும்மா பிரசங்கத்தை கேட்டுட்டே போகாம நாங்க ஜெபத்துல இறங்கணும்னு விசுவாசிச்சோம். நாங்க ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்படி இங்க ஒரு கூட்டம் ஜெபித்து கொண்டு இருக்கிறது. சனிக்கிழமை சாயங்காலம் இங்க 7 to 8 ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜெபத்துக்கு இதுன்னு இப்ப வரைக்கும் நான் தொடர்ந்து வரேன்றவங்க கை தூக்கிருங்களேன். இதை நான் யாருக்கு வெளியே சொல்லல, தெரியாதவங்களுக்கு நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். வந்துட்டு இருக்கிறவங்க ராஜி சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம், நம்ம அம்மா செல்வி அம்மாவுக்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய முத்துதாஸ் பிரதர் அவங்க சரஸ்வதி சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம், மரியாக்கா ஸ்தோத்திரம், நம்ம ராஜாமணி சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். வரீங்களா? ராஜாமணி சிஸ்டர் வரதில்ல. ஏமா வரதில்ல? 7 to 8 அதுல இருந்து மறந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தே 1 மாசம் ஆச்சு. வர சனிக்கிழமை வந்துருங்க. வெரி குட். அப்புறம் வேற யார் வரா? அம்மா நம்ம லில்லி அம்மா தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. வேற யார் வரா? ஃப்ளோரி, மரியா சொல்லிட்டேன், ஃப்ளோரி. ஸோ நித்யா சிஸ்டர் அப்பப்போ வந்துடுறீங்க. போன வாரம் வந்தீங்க, நான் கேமரால பார்த்து தரேன். வெரி குட். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஐக்கியம் பலப்பட தான் ஜெயிக்க முடியும். வெறுமனே பிரசங்கம் வேஸ்ட். எத்தனை பேர் ஆமான்றவங்க? இன்னைக்கு லட்ச கூட்டங்கள், ஆயிரமா லட்சமா செலவு பண்ணி கூட்டம் நடத்துறாங்க. எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்குது? சரி, 1000 பேர் நடத்தி ஒரு 500 பேருக்கே அற்புதம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். 500 பேர் அற்புதத்தை வாங்கிட்டு என்ன பண்றான்? அற்புதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் உப்புமா செஞ்சு சாப்பிடுறான். வேற எதுவும் செய்யறது இல்ல. ஆனா ஆண்டவருக்கு தேவை அற்புதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போற கூட்டம் இல்ல, அற்புதத்தை ஊரூரா சொல்ற கூட்டம். அற்புதத்தை ஊரூரா சொல்லணும். இடம் பார்க்கிற இடத்துல எல்லாம் சொல்லணும், பார்க்கிற நபர்கள் இடத்துல சொல்லணும், இருக்கிற இடத்துல ஊழியம் செய்யணும். அதான் சொல்ல, இன்னைக்கு அந்த ஒரு மனதை ஆவியானவர் நமக்கு தரப்போகிறார். ஆனா அந்த ஒரு மனதுல உங்களால இணைய முடியாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு கிடைச்சது எப்ப தெரியுமா? நேத்து சனிக்கிழமை நான் வாரம் ஃபுல்லா போராடினேன் ஜெபத்துல, வேதத்துல எடுத்து வாசிச்சேன், அதை வாசிச்சேன், இதை வாசிச்சேன். எனக்கு ஒரு பிரசங்கமும் ஓடல. என்ன பண்றது ஆண்டவரே, இப்படி வந்து நிக்குதே. சனிக்கிழமையே வந்துருச்சே. சனிக்கிழமை காலையில நானும் பாஸ்டரும் காலையில 8 மணிலிருந்து சாயங்காலம் மதியானம் 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு அப்படியே ஜெபத்துல உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் தான், 1/2 மணி நேரத்துல அப்படியே சட ஆவியானவர் நிரப்பி அப்படியே ஒரு மகிமை அந்த இடத்த ஃபுல்லா நிரப்பி அப்படி ஒரு தேவ பிரசனம். அங்க எந்த சத்தமும் இல்ல, ஆனா அங்க அமைதி ஆவியானவர் அசைவட ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணுல கண்ணீர் மட்டும் வந்துட்டு இருக்குது, ஆனா பிரசங்கத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அவர் இடைப்படுகிறவர், அவர் செயல்படுகிறவர்களோடு செயல்படுகிறவர், அவர் வேலை செய்கிறவர்களோடு வேலை செய்கிறவர், அவர் உற்சாகமா இருக்கிறவங்களோட உற்சாகமா இருப்பார். அவர் நாம என்ன கேரக்டர் இருந்தால் நம்மோட மிங்கிளாய் நம்மளை தூக்கி எடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மளை எங்கேயுமே கீழே விடாம நம்மளை தூக்கி எடுக்கிறவர் தான் ஒரு மனதின் ஆவியானவர். நாம வாசிச்சோம் முத வசனத்துல 1:14, அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர் 1:14 எப்படி கூடியிருந்தாங்களாமா? ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்தார்கள். ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள்.
அங்க மேல் வீட்டறையில இருந்த 120 பேர் மேலையும் ஆவியானவர் இறங்கினாரா இறங்கலையா? அபிஷேகம் வந்துச்சா வரலையா? ஏன் வந்துச்சு? ஒரு மனது, ஒரு மனது. ஆவியானவர் எங்கெல்லாம் ஒரு மனதோடு செயல்படுகிறாரோ எங்கெல்லாம் ஒரு மனது செயல்படுதோ அங்கெல்லாம் ஆவியானவர் என்ன பண்ணுவாராமா? தம்முடைய வல்லமையை ஊற்றுவார். நான் சொன்ன சீஷன் என்பவன் குருவை போலவே. நான் பார்த்து செல்வி சிஸ்டர் நீங்க போங்க, நீங்க இப்படிதான் செய்யணும்னு சொல்லும் போது செல்வி சிஸ்டர் ஆமா பாஸ்டர் அம்மா சொல்லிட்டாங்க இதுதான் அப்படின்னு நிக்கிறாங்க பத்தியா, அவங்க தான் உண்மையான சீஷன். உதாரணத்துக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. சோ வேதத்துல சில நபர்களை நான் காண்பிக்க போறேன். ஒவ்வொருத்தருமே அவர்கள் தன் தேவ திட்டத்துல தேவனுடைய இருதயத்தோடு இணைந்து விட்டார்கள். அதனால உண்டான ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புறீங்களா? நானும் இணைய போறேன். எங்க இணைய போறேன்? பரலோகத்துக்கு போய் இல்ல. எங்க தெரியுமா உங்க தேவ திட்டம் இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த சபையில தான். எங்க இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா? எங்க இருக்கு? சபையில. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கான ஊழிய வாசல் எங்க இருக்கு தெரியுமா? இங்கதான் இருக்கு. இங்கதான் இருக்கு. உங்களோட தேவ திட்டத்தை நீங்க அறிந்து கொள்ளணுமா? உங்க மேய்ப்பன் இடத்துல வந்து நில்லுங்க. உங்க பாஸ்டர்மாவோட வந்து நில்லுங்க. சபையோட நில்லுங்க. உங்க மேல இருக்கிற திட்டத்தை நீங்க பாக்குற மாதிரி இல்ல, உங்களுக்காய் பாரப்படுகிற ஊழியர்கள் உங்க சபை சொல்லும் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் என்னன்றத. உங்களை தூக்கி எடுக்கதாங்க சபைன்ற ஒன்னே ஆவியானவர் வச்சிருக்கிறாரு. உங்களை பலப்படுத்ததாங்க சபைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த கடைசி காலத்துல பிசாசோட தந்திரம் என்னமா, சபையை விட்டு என்னை தள்ளி நிக்க வச்சு என்னை ஒன்னுலயும் இடைப்பட விடாம, என்னை ஒன்னுலயும் சேர்த்த விடாம என்னை தூரமாவே வைக்கிறான் பாத்தியா, அதுதான் பிசாசுடைய தந்திரம். நான் இங்க ஒருத்தரை காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். ரூத் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் ரூத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த சத்தியம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான், ஆனா இதை நம்ம வேற மாதிரி பார்க்க போறோம். அவளுக்குள்ள இருந்த அந்த ஒரு மனதை வாசிக்கலாமா? ரூத் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாமா? வேகமாக. இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா தான் முடிப்பேன். ஒரு வேளை எனக்கு நெருக்கடி இருக்கு, எங்க வீட்டுல அடிப்பாங்க, பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க 7 மணிக்கு கிளம்பி கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். இல்ல விசுவாசம் இருந்தா உட்கார்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ ஃபாதர் காட். ரூத் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து மாமியை முத்தமிட்டு போனால் சொல்லுங்களேன், ரூத்தோ. சத்தமா எல்லாரும் வாசிக்கலாமா? ரூத்தோ, ரூத்தோ. திரும்ப திரும்ப சொல்லுங்களேன், ரூத்தோ. திரும்ப சொல்லுங்களேன், ரூத்தோ, ரூத்தோ, ரூத்தோ. என்னங்க விடாமல் பற்றி கொண்டான். கையை விடவே இல்லை, விடவே இல்லை. அடுத்த வசனம். நானும் வருவேன், நானும் தங்குவேன். ஓ எஸ், எஸ். உம்முடைய தேவன். சொல்லுங்களே, உம்முடைய தேவன், உம்முடைய தேவன், உம்முடைய தேவன், உம்முடைய தேவன், உம்முடைய தேவன், என்னுடைய தேவன். அல்லேலூயா. அடுத்தது 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 18 வரைக்கும். நானும் மரணம் அடைந்து எஸ் அதற்கு ஆமென். அவள் தன்னோடு கூட மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ரூத்துக்கும் மாமிக்கும் உள்ள உறவு அத்தனை ஒரு நெருக்கம். மாமியார் கூட நெருக்கமா? யாரு கூட நெருக்கம்? மாமியார் கூட நெருக்கம். அல்லேலூயா. அவ என்ன சொல்றா, நான் என்ன பண்ண மாட்டேன், உம்மை விடாமல் பற்றி கொள்ளுவேன். ஆனா இவங்க போய் பொண்ணெடுத்த ஊரு வேற. இவங்க பெத்லகேம்ல இருந்து பஞ்சம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே நகோமி என்ன பண்ணிட்டா, இந்த ஊர்ல இருந்தா நமக்கு பஞ்சம் வந்து நம்ம செத்துருவோம்னு சொல்லி நகோமி வேற ஊர்ல வந்து வேற
வேற ஊர்ல வந்து பொண்ணு எடுத்து தன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றா. கல்யாணம் பண்ண பிள்ளைகள் யாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் யாரும் தேவனை அறிந்த ஜனம் அல்ல. ஆனா அந்த சூழ்நிலையில அந்த ஊர்ல யுத்தம் வந்து இந்த மாதிரி தன்னுடைய நகோமி தன்னுடைய கணவரையும் தன்னுடைய பிள்ளைகளையும் சாக கொடுத்த பிற்பாடு அவருடைய சூழ்நிலையில நிர்கதியா நிக்கும் போது 2 மருமகளை பார்த்து நகோமி சொல்றா, நீ என்ன பண்ணுங்க, போயிருங்க உங்க அப்பா வீட்டுக்கு. என்ன பண்ணு, அது நியாயம். இது நியாயமான ஒரு காரியத்தை தன் மாமியார் சொல்லுகிறாள். நீ போயிரு, இதுக்கு மீறி நான் கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து உனக்கு கல்யாணம் பண்ணி எல்லாம் வைக்க முடியாது. நீ என்ன பண்ணு, போயிருன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஒருத்தி பிச்சுக்கிட்டா. ஒருத்தி என்ன பண்ணிட்டா, முத்தம் கொடுத்தமா கிளம்புனமா, அவ்வளவுதான். இதுலயே 2 வித்தியாசம் இருக்கு. இதுல 2 வித்தியாசம் இருக்கு. சுவாரஸ்யமான ஒண்ணு தெரியுமா, வேதத்துல எல்லா இடங்களிலும் ஆண்டவர் 2 பேரை நிறுத்துவார். 2 உதாரணத்தை கொண்டு வருவார். 2 மனிதர்களை கொண்டு வருவார். 2 பேருக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சொல்லிட்டாரு, இருவர் ஒருமனப்பட்டு பூமியில் கூடினால். நான் சொல்றேன், 2 பேர் ஒருமனப்பட்டாலே அங்க பரலோகம் பதில் கொடுக்கணும் சொன்னா, இங்க இருக்கிற 30-40 பேர் ஒருமனப்பட்டா நம் சபை எழுப்புதல் அடையுமா அடையாதா? ஆவியானவர் செயல்படுவாரா படமாட்டாரா? இங்க நீங்க ஜெபிக்கிற சபைக்காக நீங்க ஒருமனப்பட்டு நிக்கும் போது உங்க குடும்ப பிரச்சனையை, உங்க வருமானத்தை, உங்களுடைய தேவைகளை தேவன் நிறைவாக்குவாரா ஆக்க மாட்டாரா? ஆனா இப்ப இருக்கிற நூதன சுவிசேஷம் என்ன தெரியுமா, எனக்கு வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், நான் என் குடும்பத்தை பார்க்கணும், என் பிள்ளைய பார்க்கணும், என்னால எல்லாம் ஊழியம் பண்ண வர, எனக்கு மாசம் வருமானம், நான் இஎம்ஐ கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், இங்க போகணும், அங்க போகணும்னு சொல்லி இன்னும் நீங்க எங்க தெரியுமா இருக்கீங்க, எகிப்துல தான் இருக்கீங்க. மறந்து போயிடாதீங்க. மாசத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு வரதுனால, வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வரதுனால நான் கர்த்தரோடு இருக்கிறேன் நம்பிராதீங்க. நீங்க எகிப்துல தான் இருக்கிறீங்க. ஐயோ பாஸ்டர்மா எகிப்துல இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, அப்ப நான் வேலைக்கு போக வேண்டாமா? போங்க, இரவெல்லாம் வாங்க, இரவு ஜெபம் வைக்கும் போது வாங்க, வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்து வாங்க, வார லீவ் எடுத்து வாங்க. நான் சபையோட ஒருமனப்பட்டு இருக்கிறேன்றத காண்பிங்க. காண்பிக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். இங்கே ரூத் தானுக்கு ஒரு சோதனை வந்து, நிந்தை வந்து, அவமானம் வந்து, இனி தான் வாழ்ந்த, தான் இருந்த, தான் பிறந்து வளர்ந்த ஊர்ல அவ நிந்தைக்குள்ள இருக்கும் போது தேவனை யாருன்னே தெரியாத ஒருத்தி தன் மாமியார் சொல்றா. அதுக்கு முந்தின வசனம்ல அவ ஆண்டவரை நிந்திக்கிறா. கர்த்தர் எனக்கு நிந்தையை வரப்பண்ணினாருன்னு சொல்றா மாமியாரு. ரட்சிக்கப்பட்ட மாமியார் என்ன சொல்லுது? மருமகளை பார்த்து, ரட்சிக்கப்படாத மருமகளை பார்த்து, தேவ அன்பை கொடுக்க வேண்டிய மருமகளை பார்த்து இயேசு நல்லவர்னு சொல்ல வேண்டிய வாயி இங்க என்ன சொல்லுதுன்னா, எனக்கு கர்த்தர் நிந்தைய கொடுத்துட்டாரு, எனக்கு அவமானத்தை கொடுத்துட்டாரு, அதனால நீ என் கூட எல்லாம் வராத, நான் திரும்பி என் ஊருக்கே போறேன்னு சொல்லும் போது அவனால சொல்ல முடியுது, உங்க தேவன் என்னுடைய தேவன். என்ன சொல்றா? அந்த ஒன் லைன்ல அவளுடைய ஒருமனம் கலந்தது. மாமியாரோடு இணைஞ்சிட்டா. பல பேருக்கு ரொம்ப புரியல. ஒரு மனத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆயிட்டா, மாமியார் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மாமியார் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதான் இவ முடிவெடுக்கிறது இல்ல மாமியாரு. மாமியார் சொல்லிட்டா, நீங்க சாகர இடத்துல தான் நான் சாகணும், நீங்க போற இடத்துக்கு நான் வருவேன், நீங்க நில்லுனா நான் நிப்பேன், நீங்க உட்காருனா நான் உட்காருவேன், நீ வேலைக்கு போனா நான் வேலைக்கு போவேன், ஆனா நான் உங்களை விட கர்த்தர் சொல்றாரு, இந்த உறவை என்னோடு சேர்ந்துக்கொள், இப்படிப்பட்ட உறவுல என்ன பிடித்துக்கோ, இப்படிப்பட்ட சத்தியத்துக்குள்ள வளரு, பலனட. அதுக்காகவே உனக்கு ஒரு பள்ளிய ஆசாரியனை, ஒரு ஒரு ஆலயத்தை உனக்கு வச்சிருக்கிறேன். நாம வளரணும். என்ன ரெபேக்கா, நாம என்ன பண்ணும்? ஆளு வளர்றது இல்ல, அறிவு வளர்றத பத்தியும் நான் பேசல செல்வி சிஸ்டர். நான் எதை பேசுறேன் தெரியுமா? அவருக்குள்ள வளரணும். புரியுதா? அவருக்குள்ள நெருங்கணும், அவருக்குள்ள பெருகணும், அவருடைய நன்மையை அனுபவிச்சுட்டு பாஸ்டர்ட்டே வந்து எங்கள்கிட்ட வந்து துக்கத்தை ஷேர் பண்றவங்களா நீங்க இல்லாதபடிக்கான சத்தியம் தான் இங்க போதிக்கப்படுகிறது. இங்க என்ன சத்தியம் போதிக்கப்படுதுன்னா, வெளியில இந்த சத்தியத்தை கேட்டுட்டு வெளியில போய் அற்புதத்தை வாங்கிட்டு உள்ள வந்து சொல்லணும், கர்த்தர் எனக்கு இந்த தடையை உடைத்தா, கர்த்தர் எனக்கு இந்த வியாதியை சுகமாக்கினா, கர்த்தர் என் நிந்தையை மாற்றி
சாட்சினாருங்க. அப்பதான் சத்தியம் வேலை செய்யுது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, சாட்சி சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? நான் தனியா கேட்டேன்னா 1000 சாட்சி சொல்லுவீங்க, அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதான் ஆண்டவர் உங்களை என்னை ரட்சிச்சிருக்கிறாரு. நீங்க வாழ்றது, பக்கத்துல பார்த்து சொல்லி, நீங்க வாழ்றது உங்க ஸ்ட்ரென்த்தை காமிக்கல, நான் எவ்வளவு டான்னு சொல்றதுக்கு இல்ல, நான் பெரிய ஆளு இல்ல. ஆலயம் இது இல்ல, இது ஆலயம், இது ஆலயம், இது ஆலயம், இங்க ஆலயம், ஆலயம் ஆலயம் ஆலயம். இந்த ஒவ்வொரு ஆலயமும் ஊடுருவி தேசத்துக்குள்ள போகும்போது, மகிமையை சுமந்து கொண்டு போகும்போது, அது தன்னுடைய வேலையை செஞ்சே செஞ்சே செஞ்சே. ஹல்லேலூயா. ஓபேத் ஏதோமின் வீட்டுல ஒரு வறட்சி, ஒரு தரித்திரம். நான் இப்ப பார்த்து உங்களை பார்த்து ஓபேத் ஏதோம் யாருன்னு நான் கேட்டேன்னா அது எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் பிரச்சனை. ஓபேத் ஏதோம் அப்படின்ற ரெண்டுமே ஒரே பேர் தான். ஓபேத் வேற, ஏதோம் வேறு அல்ல, ரெண்டும் ஒரே பேர் தான். அதனால நான் யாருன்னு கேட்க மாட்டேன். வரலாறு சொல்லிடுவேன், பட் நான் வரலாறு சொல்லி போனேன்னா அப்புறம் நான் அதுக்கு வேற ஒரு பிரசங்கத்துக்கு போகணும். அப்படி ஒரு நபர் இருந்தார் பைபிள்ல, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓபேத் ஏதோம் என்ற ஒரு நபர் தன் கனவி மனைவி பிள்ளைகளோடு இருந்தார். அவருடைய வீடு எப்படி இருந்ததுன்னா, ஒரு குடிசை வீடு, ஒரு வறுமை, தரித்திரம், அந்த ஊர்ல பஞ்சம், அது அப்படியே ஒரு மாதிரியான சூழ்நிலைகள் இருந்த போது, இந்த உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதான் என்னன்னா, அதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நான் புரிய வைக்கணும். உடன்படிக்கை பெட்டி என்னன்னு நான் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. புரிஞ்சவங்களுக்கு அல்லேலூயா, புரியாதவங்களுக்கு சோத்திரம். எனக்கு முடியாது. அல்லேலூயா. இந்த பெட்டி என்ன பண்ணுது? வீட்டுக்குள்ள சாதாரண மனுஷன், அவன் ஒரு பாஸ்டர் கிடையாது, அவன் சந்ததியில பாஸ்டர் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன் தன் குடும்பக்குள்ள பிள்ளைகளோடு விவசாயம் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனுஷன் வீட்டுல இந்த பெட்டி உள்ள வந்த உடனே அவன் செஞ்சது தாழ பணிந்து அந்த பெட்டியை வாங்கின விதம் பார்க்கணுமே, அந்த பெட்டியை உள்ள வரவேற்ற விதம் பார்க்கணுமே. அந்த பெட்டி உள்ள வந்தோன்னா அதுக்கு அத்தனோண்டு ஒரு குடிசை வீட்டுல ஒத்த அறையில சமையலும் நடக்குது, பிள்ளை குட்டி குடும்பம் நடக்கிற இடத்துல அந்த இடத்துல ஒரு மூலையில ஒரு இடத்தை கொடுத்து அந்த பெட்டியை அலங்க வச்சு அந்த பெட்டியை இரவும் பகலும் தியானம் பண்ணி அதுல நன்றி சொல்லி தன் வேலைகளை வந்து ஆரம்பிச்ச உடனேயே எங்கேயும் செழிப்பாகலைங்க, எங்கேயும் கிராமம் செழிப்பாகல. ஆனா அவன் வீடு செழிச்சிச்சு, அவன் வீட்டுல வருமானம் பெருகுது, அவன் வீட்டு வயல்ல வறட்சிகள் இருந்த இடத்துல இருந்து நிலம் விவசாயத்துல பெருகுது. இருந்தது எத்தனை நாள்? 3 மாசம். அப்ப அந்த தேவனை தானே நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம், அந்த பிரசனத்தை தானே நீங்களும் நானும் சுமக்கிறோம். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த பிரசனத்தை சுமக்கிற நீங்க ஏன் இன்னும் தலைக்கல? அந்த சத்தியத்தை அந்த மகிமையை சுமக்கிற ஏன் உன் கணவரை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல? அவ்வளோ பெரிய தேவன் என்று சொல்லுகிற நாம சண்டைக்கு நிக்கிறோம், வாக்குவாதத்துக்கு நிக்கிறோம்.
இந்த ரூத் ஒரு முடிவு எடுத்துட்டா, நான் ஒருமனப்படுறேன். என்ன திட்டம், எதிர்காலத்துல என்ன வரப்போகுதுன்னு அவளுக்கு தெரியாது. மாமி பெத்லகேமுக்கு போறா. இவளுக்கோ முன்ன பின்ன பெத்லகேமுக்கு போன அனுபவம் இல்லாததுனால இவ தான் என்ன பண்றா, மாமியார் எப்படி நடக்கிறாங்களோ அப்படியே பின்னாடி ஃபாலோ. நான் உம்மை விடாமல் பின்பற்றுவேன். முடிவு எடுத்துருவீங்களா? ஒரே வார்த்தை தான், நான் உம்மை விடாமல். சொல்லுங்களேன், நான் உம்மை விடாமல். இந்த பின்பற்றுதல் என்பதுதான் என்னதுன்னா ஒன்னஸ். சொல்லுங்களேன், ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம். இங்க நான் முடிவு எடுத்துட்டேன்னு சொன்னா அந்த முடிவுல உறுதியா நின்னு, உறுதியா நின்னு. என் கணவர் எதிர்ப்பாரு, என் பிள்ளை எதிர்க்கும், என் உறவு எதிர்க்கும், என் சொந்தம் எல்லாம் எதிர்ப்பு தான். இதே ரூத் பின்னாடி போகும்போது அவங்க சொந்தக்காரங்க கேட்டிருக்கலாம், அவங்க அப்பா வசதியான ஆளுன்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு வசதியான ஆள் பிள்ளை அவர் விட்டுருவாரா? விதவையா விட்டுருவாரா? அவர் என்ன பண்ணுவார், நீ இருமா நான் பாத்துக்கிறேன் உன்னை, நீ ஏமா அந்தமா தேசத்துக்கு போற, நீ இருப்பான்னு சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? அனுஷா சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? அதையெல்லாம் விட்டுட்டு இவ தன் மாமியோடு மட்டும் ஒரு மனாகல, மாமி ஆராதித்த தேவனோடு ஒரு மனமானா. ஹல்லேலூயா! மாமி ஆராதித்த தேவனை இவள் தன் தெய்வமாய் ஆராதிக்க ஆரம்பிச்சு. ஆனா அதுல கிடைத்த பலன் என்ன தெரியுமா? அதுல ஒரு பலன் கிடைக்கும்னு அவ எதிர்பார்க்கவே. சத்தமா நல்ல சேர்ல ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து, எல்லாம் கொஞ்சம் நேரா உட்கார்ந்துக்கலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவ என்ன பண்ணல, நான் உங்களோடு வரதின் நிமித்தம் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்ன்றத அவ கேட்கவே. ஆனா கிடைச்சுதான்னு கேட்டா நீங்க கேட்காம இருக்கலாம். இது பைத்தியங்க, இது என்ன சொன்னாலும் கேக்குங்க, இதுக்கு ஒன்னும் கேட்காது, நம்ம தாங்க இதுக்கு ஏதாவது பார்த்து செய்யணும்னு உங்க அப்பா சொல்லுவாரு, உங்க அம்மா சொல்லும், உங்க வீட்டுக்கார் சொல்லுவாரு. இது எதுவும் கேட்காது, இது அப்படியே நிக்கும், உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கிறியா அப்படின்னு யார் சொல்லுவான்னா நம்மளை நேசிக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவ தன் தேவனையும் தன் மாமியையும் நம்பி ஒரு மனதோடு இணைந்து உள்ள வரும்போது இவளுக்குள்ள எந்த எதிர்பார்ப்பு, மேலான சிந்தனை, எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும், இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம வந்த அவளை பரலோகம் சொல்லுச்சு, இவ எப்ப ஒரு மனது ஆனாலோ அப்பவே இவளுக்கான ஒரு திட்டம், இவளுக்கான ஒரு மேன்மையான பிளான் போட்டாச்சு. உங்களுக்கெல்லாம் யாருக்கும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. என்ன கண்ணு தெரியுமா? இங்க நான் எடுக்கிற முடிவை பரலோகம் எப்படி பாக்குது, நான் எடுக்கிற உறுதியை பரலோகம் எப்படி பாக்குது. யார் என்ன கைவிட்டாலும் நான் உம்மை பின்பற்றுவேன்னு நான் எடுக்கிற ஒரு முடிவு, ஒரு முடிவு பரலோகம் எனக்கு ஒரு திட்டம் போட்டுருது. இவ இதுக்கு செட் ஆகறா, இவளை இந்த பாதைக்குள்ள கொண்டு வரலாம், இவளை இந்த ரூட்டுக்குள்ள. ஓ ராமா கரதானமாஷ். இந்த ரூத் இப்பொழுது ஒரு விதவை. சொல்லுங்களேன், அவ ஒரு புருஷன் இல்லாதவள், நிந்தையில போறா பெத்லகேமுக்கு. ஆனா நான் அதெல்லாம் வெறுவரிக்கு வரல, உங்களுக்கு சத்தியம் தெரியும் நம்புறேன். ஆனா அவளுடைய சந்ததியே ஆண்டவர் தலைக்க பண்ணினார், சந்ததியை தலைக்க பண்ணினார். அவ தான் சொந்த ஊர்ல இருந்து போகும்போது அவளை பார்த்த ஜனம், இவ சந்ததி இல்லாம போறாளே, இவ நிர்கதியா போறாளே, இவளும் விதவை, மாமியாரும் விதவை, அவளை நம்பி அவதான் என் தேவன், அவர் தான் வேணும்னு விடாம போறாளேன்னு சொன்ன முன்னாடி அங்க பெத்லகேம்ல நீ வாமா, நீ வாமா, நீ இங்கிருந்து வரும்போது வெறுமை, நீ என்னைக்கு என்ன நம்பி பெத்லகேம்ல கால் வைக்கிறியோ, நீ என்னைக்கு என்ன நம்பி பெத்லகேம்ல என்னைக்கு நான் தான் உங்க தேவன்னு சொல்றியோ, தீர்மானம் ரொம்ப முக்கியம், முடிவு ரொம்ப முக்கியம். ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம். இங்கே நெகேமி பெத்லகேமுக்குள்ள போகும்போது, பெத்லகேமுக்குள்ள போனது ரூத் இல்ல, தேவனுடைய திட்டம். பெத்லகேமுக்குள்ள போனது அந்த தேவனுடைய திட்டம் தான் ரூத்தாக நடந்து கொண்டிருக்கிறது. தேவ திட்டம் உள்ளே வருகிறது. அழைப்பு என்னன்னு தெரியாது, நோக்கம் என்னன்னு தெரியாது.
தேவ திட்டம் உண்டு. நீங்க சாகரக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை ஆவியானவர் உங்க மூலமா செய்வார். நிச்சயம் நடக்கும். நீங்க இறந்த பிற்பாடு உங்களுக்கு சாட்சி சொல்ல கூட்டம் நிக்கும். ஏன் தெரியுமா நிக்கும் நான் சொல்றேன்? அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் தான் என்னுடைய ஜீவியமா இருக்கும். ஹல்லேலூயா. இவளுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? போவாஸ். சந்ததி இல்ல, தரிசனம் இல்ல, இவளுக்குள்ள நோக்கம் என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியாம totally confused. தம்பி இங்க கட்டாயிச்சு. எல்லா பக்கமும் ஒரு குழப்பமானவளாகத்தான் சொன்னதெல்லாம் உம்முடைய தேவன் என்னுடையது, உம்முடைய தேவன் என்னுடையது. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை கர்த்தர் உங்க வாயில கேட்க விரும்புறாரு. உபத்திரவத்துல சொல்லு, என் தேவன் பெரியவர். நிந்தையில அடி வாங்கும் போது சொல்லு, கர்த்தர் பெரியவர். உள்ள போனவளுக்கு வயல்கள் திறக்குது. ஆண்டவர் சந்ததிய பெருக பண்ண திட்டம் கொள்றாரு. சொல்லுவாங்களே, நான் எழுதிட்டே வந்த மறக்க கூடாது, இனம் இனத்தோட தான் சேரும். விசுவாசிக்கிறீங்கன்னா விசுவாசிக்கிறவங்களோட தான் ஆவியானவர் உங்களை கனெக்ட் பண்ணுவார். ஊர் சுத்தணும்னு சொன்னா ஊர் சுத்துறவங்களோட உன்னை கனெக்ட் பண்ணுவார். பாவத்தை குறிச்சு பேசிட்டே இருந்தீங்கன்னா பாவத்தை குறிச்சு உன்னை கனெக்ட் பண்ணுவாரு. இதெல்லாம் ஆவியானவர் கனெக்ட் பண்றது. நான் சொல்றேன், ஆவியானவர் செய்யறதெல்லாம் என்ன அவரோட கனெக்ட் பண்ணுவாரு. நான் என்ன பண்ணுவேன்னா, யாரோட கனெக்ட் ஆகணும்னு என்ன நிதானிச்சிருவாரு. நான் யாரோட வெளியில போகணும், நான் இன்னைக்கு வண்டி எடுக்கலாமா, நான் கார் எடுக்கலாமா, நான் போகணுமா போக கூடாதான்றதெல்லாம் யார் நிதானிப்பானா? நான் இல்ல. ஏன்னா இங்க நானே இல்ல, இங்க அவர்தான் எனக்குள்ள. ஏன்னா நான் தான் இப்ப அவரோடு இணைந்து விட்டேனே. நான் தான் ஒரு மனது ரகத்தன மரதுரதலத. நான் தான் இப்ப அவரோடு இருக்கிறேனே. எத்தனை பேருக்கு நான் இதுவரைக்கும் சொல்றது புரியுதுன்றவங்க ராமே, புரியுதுன்றவங்க ராமே. கர்த்தர் சொல்றார், நீ யாரா வேணாலும் இருங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரு மனதுக்குள்ள வாங்க, ஒரு மனதுக்குள்ள வாங்க, ஒரே சிந்தையா இறங்க. எல்லாவற்றிலும் பெரிய காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல அவள் சந்ததி அற்றவளா உள்ள வந்தவளுக்கு அந்த ஒரு மனதின் நிமித்தம் அவளுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? அவள் சந்ததியை தேவன் வர்த்திக்க பண்ணினார். அவள் சந்ததியில் இருந்துதான் யார் வரா? யார் வரா? இயேசு வந்தார். அதுக்கு முன்னாடி யார் வரா? போவாஸ். யார பெற்றா? போவாஸ் ரூத்த கல்யாணம் பண்றாரு. ரூத்த கல்யாணம் பண்ணோன்னு அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை பேர் என்ன? ஓபேத். ஓபேத்துடைய ஓபேத் பெற்றெடுக்கிற பிள்ளை யாரு? ஈசா. ஈசாய் பெற்றெடுக்கிற பிள்ளை யாரு? தாவீதிலிருந்து வர போகிறவர் யாரு? யாரு 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 யாரு? ரமதுர கரலலலல. தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறவர். இந்த ரூத் மோவாப் தேசத்திலே ஒரு விதவை. பெத்லகேமிலே இவள் தாவீதின் சந்ததி. பெத்லகேமிலே இவள் தேவனை சுமக்கிற ஒரு சந்ததி. பெத்லகேமிலே தேவ திட்டத்துக்கு பெரிய உதவியா இருந்தவள். சொல்றேன், இன்னைக்கு உங்க திட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க குழப்பத்தோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். இந்த பிரசங்கத்துல எனக்கு ஆறுதல் கிடைக்குமா? அந்த போதகர் பேசுன எனக்கு ஆறுதல் கிடைக்குமா? இந்த சபைக்கு போன ஆறுதல் கிடைக்குமான்னு திரியிற வேத சொல்லுது, அது விபச்சார சந்ததி. யாரிடத்துல உனக்கு ஆறுதல் வேணும்? உனக்கு ஆறுதல் உண்மைப்பர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இத்தனை வருஷம் எனக்கு ஆறுதலா இருந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு பின்னாடி என் கணவர், என் ஊழியர், எனக்கு எல்லாமுமா இருக்கிறவர். நீங்க சொல்லலாம், சிஸ்டர் என் கணவர் குடிக்கிறாரு, என் கணவர் என்ன அடிக்கிறாரு, எனக்கு பிரச்சனை பண்றாரு, எனக்கு ஆறுதல். ஆவியானவர் இருக்கிறாரு. கணவரா ஆவியானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சோரம் போய் கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய ஜனம். எனக்கு இந்த பல சத்தியங்களை கேட்டு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறவங்களை பார்த்தா வர எரிச்சல் கொஞ்ச நஞ்சம் இல்ல. உண்மை சத்தியம். ஏன்னா உன்னால ஊ சபையிலேயே கீழ்ப்படிய முடியல.
நீ ஊரா சத்தியத்தை கேட்டு என்ன பண்ண போற? நான் கேக்குறது நியாயமா நியாயம் இல்லையா? உன் பாஸ்டர் இங்க இருந்து ஊழியத்துக்கு ஆள் தேவமா, சண்டே கிளாஸ்க்கு ஆள் தேவமான்னு கேட்டா ஆண்டவர் உனக்கு இந்த ஸ்டேஜை திறந்து கொடுத்து உன்னை வழி வான்னு வெத்தலை வாக்கு வச்சு உள்ள கூப்பிடுறாரு. ஆனா இந்த அம்மனி இந்த அக்கா என்ன பண்றாங்கன்னா யாரோ பேசுற செய்தியில நிரம்பி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஆவியான சொல் சிரிப்பார். ஆவியானவர் சிரிப்பாரா சிரிக்க மாட்டாராமா? நான் என்ன பெத்த எங்க அப்பாவை புகழாம ஏன் சுபாவம் என்ன, என் கூட எப்படி அணுகணும், என்கிட்ட என்ன பேசணும்ன்றது நீங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிற ஊழியக்காரனுக்கு தெரியாது. ஆனா உன் மேய்ப்பருக்கு தெரியும், உன் மேய்ப்பர் அம்மாக்கு தெரியும், இவகிட்ட இப்படிதான் பேசணும், இவங்க கிட்ட இப்படிதான் பேசணும், இவங்களை இப்படித்தான் டீல் பண்ணுன்றது யாருக்கு தெரியும்? பெத்த வயிறுக்கு தான் தெரியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு சபைக்கு கீழே அடங்கி இருங்க, ஒரு சத்தியத்துக்கு கீழே அடங்கி இருங்க, ஒரு மேய்ப்பனுக்கு கீழே அடங்கி இருங்க. அதுதான் தலைக்க பண்ணும். இது 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 நான் திரும்ப திரும்ப சொல்றது. ஏன்னா அதுல தலைக்கவே முடியாது. பல சபையில காலை வச்சு வச்சு சுத்திக்கிட்டு தான் இருக்கிற ஒளிய வாழ்க்கை மாறின மாதிரி இல்ல, மேல வந்த மாதிரி தெரியல, கணவர் ரட்சிக்கப்பட்ட மாதிரி தெரியல, புள்ள மாறின மாதிரி தெரியல, எதுவும் மாறல. இந்த அக்கா மட்டும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. சர்ச்சா இந்த அக்கா மட்டும் ஸ்டேட்டஸ்ல விதவிதமா பாஸ்டர்ஸ் வைக்கிறாங்க. சுத்தமா ஒரு அல்லேலூயா. நான் இது ஞாயிறு ஆராதனையிலும் சொல்லுவேன். எனக்கு பயம் இல்ல. ஏன் பயம் இல்ல தெரியுமா? ஆவியானவர் ஒருவரே. அவர் என்ன பண்றாரு? ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு இங்க ஊழிய வாசல் திறந்திருக்குங்க. Where are you? எங்க போனீங்க? ஆண்டவர் சொல்றாரு, வாங்க இங்க இருக்கு, இங்க உனக்கான திட்டம் இருக்கு. இங்க தான் திட்டம். இந்த திட்டத்தை விட்டுட்டு எங்கேயோ நின்னுட்டு அப்பா லப 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 லபான்னு உட்கார்ந்துட்டு இருந்தா ஒண்ணும் நடக்க. சுத்தமா அல்லேலூயா. அப்ப இங்கே போவாஸ் ரூத் ஒருமனப்பட்டதினால் உண்டான ஆசீர்வாதம் என்னன்னா, அவளுடைய சந்ததியை ஆண்டவர் தலைக்க பண்ணினது மாத்திரம் இல்ல, அந்த சந்ததியுடைய பேரை இன்னைக்கு வரைக்கும் நானும் நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சத்தம் அவர் அல்லேலூயா. நீங்களும் நானும் சொல்ற அவர் தாவீதின் குமாரன். அன்னைக்கு அந்த ரூத் எனக்கு பிடிச்சு அவளும் முத்தம் கொடுத்து போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், திட்டம் வேற மாதிரி போயிருக்கும். ஆனா இன்னைக்கு திட்டம் லைன் அப்ப வருதுன்னா, ஒருத்தி தன்னை தாழ்த்தாம, ஒருத்தி தன்னை தேவனோட ஒப்புரவாகாம, ஒருத்தி தன் தேவன் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி உள்ள வராம இந்த திட்டம் நடக்குமா? நடக்காதா? நடக்காது. நான் சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒருமனப்பட்டா பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் நடுவில் செய்வார். ஆமென். அடுத்தது வேகமா வாசிச்சுங்களேன். 1 சாமுவேல் 18:1. சில நபர்கள் அப்படியே காமிச்சிட்டு நான் வேகமா போறேன். மணி 7 ஆயிடுச்சு. ஆமென். இங்க தாவீதின் ஆத்துமா, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு எல்லாரும் சேர்ந்து வாசிங்களே, ஒன்றாய் இசை. எப்படி இருந்துச்சாமா? ஒன்றாய். இந்த யோனத்தானுக்கு சவுல் யாருங்க? இந்த யோனத்தானுக்கு சவுல் யாரு? அப்பா. நான் கொட்டி குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். யோனத்தானுடைய அப்பா யாரு? சவுல். சவுல் ராஜாவா இருக்கிறாரு, யோனத்தான் மகனா இருக்கிறான். சவுலுக்கு அடுத்தது யார் தான் வரணும்? யோனத்தான் தான் வரணும். ஆனா இந்த யோனத்தான் மத்தியில கர்த்தர் தாவீதை உள்ள கொண்டு வந்து அங்க யாருக்கு ஒரு நெருக்கமாகுது? இனத்தோட சேருது, தேவ திட்டத்துக்கு சேருது. அங்க ஏதோ உள்ள ஆண்டவியானவர் வச்சிருக்கிறாருன்றதுனாலவே இந்த யோனத்தானே இந்த தாவீதை பார்த்தோனே ஒன்றாய் சேர்ந்து. திட்டம் எங்க முடியும் தெரியுமா? அத தியானிச்சா ரகதானாமா. இந்த யோனத்தானுக்கு தகப்பனுடைய ஆத்துமாவோடு ஒரு மனம் இல்ல. ராஜா சவுல்
யாருங்க சவுல்? யாரு? ராஜா. ராஜாவா தன் தகப்பன் இருந்தாலும் சவுலோடு ஒரு மனமே வரமாட்டேங்குது யோனத்தானுக்கு. ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவர்களோட தான் ஒரு மனம் வரும். நீங்க என்னதான் ஒட்டி ஒரசுனாலும் உள்ள நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். நெருடல், இது நமக்கு செட் ஆகாது, இது நமக்கு ஆகாது, உள்ள ஏதோ கருப்பா, இதுல உள்ள ஏதோ ஒரு மாதிரியான ஒரு ஃபீல உள்ள வருதுனாலே தெரிஞ்சுக்கோ, ஆவியானவர் உன்னோடு இடைபடுறாரு. இது உன்னுடைய இடம் இல்லைன்னு சொல்றாரு. அந்த நபர் உன்னோட பழகக்கூடிய நபர் இல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? நான் பழகிறேன், நான் பேசுறேன், நான் போற இடத்துக்கு எல்லா முடிவை எடுக்கிறவர் ஆவியானவர் சொல்றவர். ஆமென். முடிவாவியானவர், செயலாவியானவர். அவருக்கு தேவையெல்லாம் மனுஷியாகி அந்த கிறிஸ்டின்ற ஒரு மனுஷி கிடைச்சா போதும். அவளை வச்சு செய்யற காரியத்தை, அவ கொடுக்கிற அந்த ஒத்துழைப்பை, அவ கொடுக்கிற அந்த ஒரு மனதை, அவ தேவனோட இணையணும்னு நினைக்கிற அந்த வாஞ்சம் மட்டும் தேவனுக்கு போதும். மீதி எல்லாம் ஆவியானவர் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு ஆமென். ஆமென். வசனத்தை திருப்பி போடுமா. யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு அப்படின்னா என்ன? அவங்க கட்டி பிடிச்சிட்டே நடந்தாங்களா என்ன? அவங்க போற போதெல்லாம் கட்டி பிடிச்சிட்டே நடந்தாங்களா என்ன? சவுலு தாவீதை கொல்றதுக்கு காடு மேடு மலையெல்லாம் அலையறாரு. அப்படி பார்த்தா இவன் அவங்க அப்பாவோட தான் ஒரு மனதாய் சொல்லிருக்கணும். அப்பா, நான் போட்டு தள்ளிடுறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, நீங்க எதுக்குப்பா வரீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா? இவன் இணைஞ்சதெல்லாம் அங்க அங்க. ஏன்னா தாவீது யாருன்றத இந்த 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 கோலியாத்தை வீழ்த்தும் போது யோனத்தானுக்குள்ள ஒரு சிந்தனை. யோனத்தான் நினைச்சா இவன் சாதாரணமானவன் இல்ல, இவன் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. இவனை பார்த்து ஜனம் சொல்லுது, தாவீது கொன்ற சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லும் போது யோனத்தானுக்குள்ள ஒரு அக்கினி. உரதனமா கரதலதனமா ரீதியான் தரதலதரதன. ஓ, அந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் யோனத்தானுக்குள்ளே ஒரு நிறைவை தருகிறார். தன் தகப்பனை பார்க்கும்போது வருகிற ஒரு நெருடல், தாவீதை பார்க்கும்போது ஒரு நிறைவு, ஒரு சமாதானம். நீ இவெல்லாம் பாரு, சபையோடு நெருங்க நெருங்க நெருங்க, ஊழியரோடு ஊழியத்துல நெருங்க நெருங்க, உன் தலைக்கு தலைக்கிறத நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், இசை இசைந்திருந்தது. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இசைந்து இசைந்து. இசைந்திருந்து என்னன்னா, நான் தெரியல, இங்க நான் தெரியறாங்க, நான் இல்ல, இங்க முன்னாடி தேவன். நான் தெரிய விரும்பல ஆவியானவர், நான் தெரிய விரும்பல ஆவியானவர். நீங்க தெரியணும், உங்க மகிமை வெளியே வரணும். நீங்க சொல்லிருக்கீங்களே, உன்னில் இருந்து நான் மகிமை படுவேன்னு சொல்லிருக்கீங்களே, அந்த உன்னில் நான் தான் ஆவியானவர். சொல்லுங்களேன், இசைந்த இசைந்த ரத்துரகதனமா. ஒரு பூ கட்டும் போது அந்த நாரோட மதிப்பு ஒண்ணும் இல்லை. அந்த ஒரு பூ 2 பூவா வச்சு வச்சு கட்ட 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 அந்த நாறு மறைஞ்சு அந்த பூவோட நறுமணம் வெளியில வர மாதிரி இங்க தாவீது யோனத்தானும் இசைந்த தேவ திட்டம் வெளியே வந்தது. உங்களுக்கு விரோதமா யார் திட்டம் போட்டாலும் வாய்க்காது, வாய்க்காது. ஏன் தெரியுமா வாய்க்காது? உங்களோடு இசைந்திருக்கிறவர் பெரியவர்.
இங்க தாவீதோடு இசைந்திருந்த யோனத்தான் சவுல் என்ன தாவீதுக்கு விரோதமா திட்டம் போட்டாலோ தாவீது கிட்ட வந்து இல்ல டாடி, இல்ல தாவீது, நீ இப்படி போயிரு, நீ அங்க போயிரு, நீ இங்க போயிரு. கர்த்தர் சொல்றார், உன்னை தப்புவிக்கிறக்கோ நீ என்னோட இசைந்திருக்க என்னோட நீ நெருங்க நெருங்க நெருங்க. உனக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அந்த திட்டத்தை நான் நிர்மூலமாக்குவேன். இங்க நான் பெரிய ஆள் இல்ல, இங்க யோனத்தான் பெரிய ஆள் இல்ல, இங்க தாவீது பெரிய ஆளு. சத்தமா ஒரு அல்லேலூயா. பேருக்கு நான் சொல்றது புரியும். இப்ப தாவீதுடைய மனசுதான் யோனத்தானுடைய மனசு, யோனத்தானுடைய மனசுதான் தாவீதுடைய மனசு. அடுத்த வசனம் சொல்லுது, இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் முத தடவை சந்திக்கிறாங்க. சந்திப்புலயே ஒரு டீப்பா உள்ள இறங்கிட்டாங்க. பிடிச்சிருச்சு. தாவீதை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா பிடிச்சிருச்சு. அடுத்த வசனத்துல சொல்லுது, யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை பண்றான். என்ன உடன்படிக்கைனா, நான் இனிமேல் எல்லாம் அங்க பாருங்க வீட்டுக்கு திரும்பி ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக்கணும். அடுத்தது தாவீது வீட்டுக்கே விடலையாமா. அடுத்தது யோனத்தான் தாவீதை போல ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார். சொல்லுங்களேன், அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். சொல்லுங்களேன், அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். சொல்லுங்களேன், அவனும் இவனும். அந்த அவன் யாருனா அவரு, இந்த இவன் யாருனா நானே. சொல்லுங்க, அந்த அவன் அவரு, இந்த இவன் நானே. அந்த அவன் அவரே, இந்த இவன் உடன்படிக்கை பண்ணிக்கணும். உடன்படிக்கை என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தீமையே நடக்காது, உங்க மேல ஒருவனும் கை போட முடியாது, உன்னால உன்னை தாழ்ந்து போக கர்த்தர் விடவே மாட்டாரு. ஏன்னா தாவீது தாழ்ந்து போக யோனத்தான் விடல, யோனத்தான் தாழ்ந்து போக தாவீது விடல. ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம். ஆவியானவர் ஒருவரே. நான் உடன்படிக்கை பண்ணப்பட்டவள், நான் உடன்படிக்கை தெரியுமா? நான் ஒரு உடன்படிக்கை பெட்டி. இந்த பெட்டி இருந்த ஆசீர்வாதமா இருக்கு. உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார். யோனத்தான் தன் தகப்பனை நம்பலங்க, சவுல நம்பல. அவன் சவுலுக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டா கொடுத்து தட்டி கொடுத்து சவுல கொஞ்சம் அப்பா தானன்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது யாரதான் ராஜாவா இருக்கணும்? யோனத்தான் ஆக்க ஈஸியா விட்டுருப்பாரு. ஆனா இங்க தாவீது, இங்க யோனத்தான், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நீங்க என்ன திட்டம் வேணாலும் போடுங்கப்பா, நான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை மாதிரி கொடுத்துட்டு மீதி எல்லாம் என் தாவீதோட தான் எனக்கு உடன்படிக்கை, எனக்கு உங்களோட இல்லப்பா. உலகமோ உறவுகளும் என்னை என்ன அவமானப்படுத்தி, என்னை என்ன நிந்தனை பண்ணி, என்னை என்ன கேலியா பேசினாலும், நீ எல்லாம் கர்த்தரை தேடி, நீ எல்லாம் என்ன பெரிய அபிஷேகத்துல நிரம்பி, நீ எல்லாம் சொன்னாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு அவருக்கு உடன்படிக்கை இருக்கு, எனக்கு அவருக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு. உண்மையில ஒரு உடன்படிக்கை இருக்கு, உண்மையில ஒரு விசேஷத்த உடன்படிக்கை இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு என் மேல, உண்மையில ஒரு திட்டம் இருக்கு. இன்னைக்கே ஒரு மனதுக்குள்ள வர முடிவெடுத்தீங்கன்னா திட்டத்துக்குள்ள ஆவியானவர் நடத்துகிற விதம் ஆச்சரியம். இங்க யோனத்தான் தாவீதோடு கனெக்ட் ஆனவன உண்டான ஆசீர்வாதம் தெரியுமா?
அவன் தன் தகப்பனை ராஜாவா இருந்த போதும், யுத்தத்துக்கு போகும்போது வரும்போது, தாவீதுக்கு விரோதமா அவங்க அப்பா சதி செய்ய போதெல்லாம் தாவீது கிட்ட சொல்லி தாவீதை காப்பாத்தினா. ஆனா ஒரு இடத்துல யுத்தம் பெருகணும் போது அந்த இடத்துல 2 பேருமே மரிக்க வேண்டியதாயிற்று. யாரும் மரிக்க வேண்டியதாயிற்று? சவுலும் மரிக்கணும், யோனத்தானும் மரிக்கணும். 2 பேருமே ஒரு வகையில தாவீதுக்கு மாம்சத்துல இருந்திருந்தானா அவன் சொல்லுவான் 2 பேரும் எதிரிதான். ஆனா தாவீதுக்கு 2 பேரும் எதிரி இல்ல. அவன் இறந்த செய்தி கேட்டோன்னு அவ்வளோ துக்கத்துல நிரம்பின. சில ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்க பார்க்கலாம். நான் முடிக்கிறேன். ஹalleluya. பாருங்க, தாவீது கேட்டான். இந்த இடத்துல என்னன்னா, அந்த யோனத்தான் இறந்துட்டான், சவுல் இறந்துட்டான். ஆனா அந்த யோனத்தான் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் ஆத்துமாவை போல நான் சிநேகிச்சிருக்கிறேன். அவன் நிமித்தம் அவன் வீட்டுல யாராவது இருக்காங்களா? அவன் நிமித்தம் சவுல் வீட்டல்ல பாருங்க, சவுல் என்னுடைய ராஜா. அவன் மேல நான் கை போட விரும்பல. அவர்தான் ராஜா, கர்த்தர் ஏற்படுத்தின ராஜா. இந்த வீட்டுல நான் யாருக்காவது உதவி செய்யறவங்க யாராவது உயிரோடு இருக்காங்களான்னு தாவீது எத்தனை இரக்கமா கேட்கிறாரு. அடுத்த வசனம். ஓ ரபதுரக்கா, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் ஏன் என்றான். அடுத்தது, யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றார். அடுத்தது, அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் அம்லியின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றார். அடுத்தது, மாகீரின் வீட்டில் இருந்து அழைப்பித்தான். அடுத்தது, மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினா. அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே, மேவிபோசேத்தே என்றார். ஓ ரபகத நரதலதனம் சொல்றான். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் ஏன் ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? ஒரு மனதை குறித்து ஆவியானவர் ஏன் பேசுறார் தெரியுமா? நீ ஒரு மனதுக்குள்ள, சபைக்குள்ள, ஐக்கியத்துக்குள்ள நீ வர ஆரம்பிச்சினா, உன்னால மறக்கப்பட்ட, உன்னால கைவிடப்பட்ட உன் சந்ததியில யார் இருந்தாலும் ஆவியானவர் ஆள் அனுப்புவாரு. சவுல் வீட்டுல யாரும் இல்ல, எல்லாம் செத்துட்டான். தாவீது சந்தோஷப்படல. என் நிந்தை ஒளிந்ததுன்னு சொல்லல, என் நிந்தை முடிஞ்சதுன்னு சொல்லல. யாராவது இருக்கிறானா? மை ஃப்ரெண்ட், என்னோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறான். நான் யோனத்தான கத்த சொல்றேன், நீ என்னோட உடன்படிக்கை பண்ணிருக்க. நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறதுனால உன்னோட கஷ்டத்துல நான் நிச்சயம் உனக்கு ஒரு உதவி பண்ணுவேன். உன்னோட நிந்தையில நான் உனக்காக நிப்பேன். நீ எனக்காக நின்னதுனால நானும் உனக்காக. அதுக்கு இந்த சம்பவம் ஆதாரம். இந்த மேவிபோசேத்தை சவுல் வீட்டுல எல்லாரும் மரித்த போது இந்த மேவிபோசேத்தை விசாரிக்க யாரும் இல்ல, இந்த மேவிபோசேத்தை கேட்க யாரும் இல்ல. ஏன்னா இவர் 2 கையும் காலும் முடமாக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு குழந்தை, ஒரு ஆளு. இவனால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப இவனுக்குள்ள எப்படி ஒரு நிந்த, ஐயோ எங்க அப்பா இப்படி தாவீதை இப்படி பண்ணி இப்படி ஒரு சூழ்நிலையில எங்க அப்பா ஒழுங்கில்லாத வாழ்வை வாழ்ந்ததுனால, சவுல் எங்க தாத்தா வாழ்ந்ததுனால இப்படி நான் இப்படி இருக்கிறேன்னு வேதனைப்பட்டு மறக்கப்பட்ட அந்த மேவிபோசேத்தை தாவீது நினைவு கூறுகிறார். ஏன்னா தாவீதின் தேவன் உடன்படிக்கை. ஏன்னா இந்த யோனத்தான் அப்பவே உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க? நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு ஒண்ணு நான் வருவேன், எனக்கு ஒண்ணு நீ வருவேன். உன் வீட்டை கேட்டு நீ யோனத்தான் சொல்லிட்டா, எனக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா அடுத்தது நான் ராஜா ஆக மாட்டேன், நீ தான் ராஜா ஆவேன், எனக்கு நல்லா தெரியும். அதனால என் சந்ததியை கைவிட்டுறாத. தயவு
ஒரு மனம். நான் சொல்றேன், நீங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சபையோட இந்த ஊழியத்துல உன் கைய கொடுத்தேன்னு சொன்னா ஆண்டவர் உங்க சந்ததியை தலைமுறை தலைமுறையா நம்பறவங்க மாத்திரம் அல்ல, தலைமுறைக்கும் வாழ வைப்பார். இந்த தாவீது இந்த யோனத்தானுடைய பையனை தெரிஞ்ச உடனே அவன் என்ன ஒரு எப்படி ஒரு சத்தத்தை கொடுக்கறான் பாருங்க. அதை பார்த்தோன்னே மேவிபோசேத்தே, அவனை பார்த்தோன்னே அந்த யோனத்தானையே பார்த்த மாதிரி அவனுக்கு ஒரு சந்தோஷம். இதோ அடியன் இருக்கிறாரு சொன்ன. அடுத்த வசனத்தை போடு தம்பி, அடுத்த வசனத்தை. நீ பயப்படாதே, யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயம் உனக்கு தயவு செய்து எல்லாம் உனக்கு திரும்பி கொடுப்பேன். நிச்சயமாபம். அல்லேலூயா. ரகதனம ரதுனி கரதலப ரிதுனம ஷதரே கரதலப. இந்த தாவீது யார் தெரியுமா? இந்த தாவீது தான் உன்னுடைய தேவன். இந்த தாவீது தான் உன்னுடைய தேவன். அவர் உன்னை பார்த்து சொல்ல, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் உனக்கு நிச்சயம் ஒரு தயவு. நீங்க கர்த்தரோடு வச்ச தயவு, கர்த்தரோடு இருந்த அந்த ஒரு மனதை, அந்த ஐக்கியத்தை, அந்த சபை ஊழியத்தை, அந்த மேய்ப்பரோடு நீங்க இருந்த ஐக்கியத்தை ஆவியானவர் கணக்குல வைக்கிறாரு. சத்தம் அல்லேலூயா. கணக்கில் வைக்கிறவர் சொல்ற, நீ என்ன பண்றியோ அது everything is accountable. எல்லா கணக்குல சேர்க்கப்படுகிறது. எல்லா கணக்கு. இந்த பலிபீடத்தை தட்டி விடுறியா, தேவதூதன் கணக்கில் எடுக்கிறாரு. அந்த கதவு சத்தம் வருது, மெதுவா சாத்துறியா, பரிசுத்தாவியானவர் கணக்கு எடுக்கிறாரு. சபைக்குள்ள ஒரு புதிய ஆத்துமா வரும்போது முகமலர்ச்சியோடு சோத்திரங்க வாங்குங்க சொல்லி உட்கார வைக்கிறியா, ஆவியானவர் கணக்கெடுக்கிறாரு. நீ சபைக்கு ஒரு புதிய ஆத்துமாவை கூட்டிட்டு வரையா, ஆவியானவர் கணக்கெடுக்கிறாரு. இங்க மேவிபோசேத் தாவீதுக்கு உறவே இல்ல. இங்க உறவல்ல, யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தான். ஆனா யோனத்தான் இல்லாத போது கர்த்தர் தாவீதை கொண்டு தன் சந்ததியை போஷித்த மாதிரி இங்க உங்களுக்கும் தேவனுக்குமான ஊழியருக்குமான உறவு பலப்படும் போது உன் சந்ததியை கர்த்தர் இந்த இடத்தை நிலைப்படுத்துவார். ஆமென் சொல்ல முடியும். நல்லவர். தாவீதின் ஆத்துமா யோனத்தானுடைய இசை. ஆண்டவர் இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து, நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றதுன்னா ஒன்னஸ், ஒரு மனது. நான் சொல்ற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊழியருடைய இருதயத்தை அப்படியே நான் வைக்க விரும்புறேன். ஏன் இருதயம் தான் உங்க இருதயம், ஏன் சிந்தை தான் உங்க சிந்தை. ஏன் நான் ஒரு ஊழியர் சொன்ன, ஆமாங்க இதுதாங்க சொன்னாங்க, இப்படி தாங்க என் பாஸ்டர் சொன்னாதாங்க. இன்னும் நான் வேதத்துல பல ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கிறேன், பல நபர்களை கொண்டு வந்திருக்கிறேன். தன் மேய்ப்பரோடு இணைந்து ஊழியத்தில் இணைந்து நின்னவளுடைய அற்புதமும் அவளுக்கு கிடைத்தது எல்லாத்தையும் இழந்த எல்லாத்தையும் திருப்பி கொடுத்த அனுபவம் எல்லாம் சொல்லனா இன்னும் நான் இரவெல்லாம் பிரசங்கம் பண்ணுவேன். அத்தனை பேருக்கு இது வரைக்கும் பிரயோஜனம் வந்த ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பிரயோஜனம் வந்த ஒரு ஆமே. கர்த்தர் பேசுறாரா? அவரே பேசுகிறா. சொல்லிட்டா, நீ அனாதை இல்ல தம்பி, நீ மோவி பேச, நீ அனாதை இல்ல. உங்க அப்பா செத்துட்டார், தாத்தா செத்துட்டாருன்னா நீ அனாதை இல்ல. உங்க அப்பாவோட நிலங்கள் என்னன்னு எனக்கு தெரியும், உங்க அப்பாவோட சொத்தெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் உனக்கு திருப்பி தரேன். நீ என்ன பண்ணு, நீ அதுல விதைச்சு சம்பாதிச்சு. அந்த சீப்புன்றவ யார் தெரியுமா? சவுளுடைய வேலைக்கார. தாவீது சொல்ற அந்த சீப்பை பார்த்து நீ என்ன பண்ணு, இந்த யோனத்தானுக்கு இனிமேல் அவன் தான் ராஜா, நீ அவனுக்கு சேவகனா இருந்து சவுலை எப்படி பராமரிச்சியோ அதே கணம் அதே மரியாதை தான் மோவி பேசத்துக்கு வந்தது. அது மாத்திரம் தாவீதின் சந்ததியிலே அவன் எப்பயும் தாவீதோட டைனிங் டேபிள்ல மோவி பேசத் இருந்து கொண்டே. நான் சொல்றேன், நீ தேவ ஊழியத்துல வந்து கை கொடுக்கும் போது உன் சந்ததி எப்பவும் பலிபீடத்தை ஏறும், உன் சந்ததி பலிபீடத்தை அலங்கரிக்கும், உன் சந்ததி தேவனை ஆராதிக்கும். சத்தியம் சத்தியம்
இன்னைக்கு நான் செய்யற ஊழியம் என் பிள்ளை செய்யுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆவியானவர் விட மாட்டாரு. இங்க இருந்து ஆவி அங்க கொண்டு போவாரா, கொண்டு போக மாட்டாரா? கொண்டு போவாருங்க. நான் 10 அடி பாஞ்சா என் புள்ள 32 அடி பாய்வா. இது நான் இல்ல, ஆவியானவர். ஏன்னா நான் பலிபீட ஏறிட்டேன், நான் பலிபீடத்தை அலங்கரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எதுவும் வேண்டாம், அவர் தான் வேணும்னு சாகவும் துணிஞ்சு நின்னுட்டோம். அப்படி நின்னதுக்கு அப்புறம் எங்க அப்பா விட்டுருவாரா என்ன? கீழே முட்டி முருட்டி கிருட்டி கொண்டு வந்து எங்க நிறுத்திடுவாரு சொல்லுங்களேன்? பலிபீடத்துல. பலிபீடத்தை அலங்கரிக்கும், அதுவும் கொஞ்ச நாள்ல அலங்கரிக்கும். பைத்தியத்தவே பயன்படுத்துறாருன்னா அது ஏதோ கொஞ்சம் படிக்க வைக்கிறாரு, அலங்கரிக்காம போயிடுவாரா என்ன? ஒண்ணு விளையாண்டு இருக்குது, ஒண்ணு இங்க உட்கார்ந்து இருக்குதுன்னா அலங்கரிப்பாருங்க. இது ஏன் திட்டத்தில் இருக்கிறது சின்னது, அவர் திட்டத்தில் இருக்கிறது என்னன்னா அது ரொம்ப. இந்த மேவி போசேத் தாவீதுடைய டேபிள்ல, தாவீதுடைய பந்தியில எப்பவும் அப்பம் பூசித்தா. நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவோடு நீங்க சொல்லணும், உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், ஓ பாஸ்ட், நம்ம பாஸ்ட் நான் சொன்னீங்க நினைக்கலாம், நம்ம பாஸ்ட் சும்மா இந்த அம்மாக்கு பாஸ்டமான விஷயம் இருக்கு, இந்த நான் அடுத்த சத்தியத்துக்குள்ள போனா அதோட மேன்மை என்ன நான் சொல்லிடுவேன். பட் நான் 2 தான் முடிச்சு. நான் எத்தனை பாயிண்ட் எடுத்ததுமா 7 நபர்களை உங்களுக்கு காமிக்க கொண்டு வந்தேன். ஆனா இப்பவே மணி 7:30 பாருங்க. நம்ம ஊழியக்காரரு பாஸ்டர்மா திட்டுறாங்களா, வாங்கு. திட்டுறாங்களா பாஸ்டர் உன்னை கேள்வி கேட்கிறாரா, கேட்கட்டும், விடு, அடங்கி உட்காரு. இத சொல்லித்தர வேண்டிய பொறுப்பு யார் இடத்துல இருக்கு தெரியுமா? தாய்மார்களிடத்தில். ஏன்னா இந்த உலகம் உங்களுக்கு எனக்கு என்ன பேர் தருது தெரியுமா? தாய போல பிள்ளை. பாஸ்டரமா இருந்தாலும் நானே என் வீட்டுக்காட்ட இந்த திட்டம் வாங்குறேன். அப்பப்ப உன் புள்ள உன்ன மாதிரியே பண்ணுது பாரு. கேட்கும் போது எப்படிதான் இருக்கு, கொஞ்சம் ரொம்பவே கோவம் வருது. ஆனாலும் என்னதான் பேர் அப்படிதான் வச்சுட்டாங்க, நூலை போல பிள்ளை, தாய போல பிள்ளை. அதனால எங்கேயும் தப்பிச்சிடாதீங்க, எங்கேயும் மாட்டி எந்த இடத்துலயும் நம்ம பெருமை பேசிட முடியாது. நான் சொல்லுவேன், நான் என் பிள்ளைக்கு தாழ்மையை கத்து கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன பலிபீடத்துல தாழ்த்தி இருக்கணும். நான் முதல்ல என் பாஸ்டருக்கு ஏன்னு போட்டு அமைதியா என் புள்ள கேட்கும், ஏமா அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு, அந்த அம்மா பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு அமைதியா வரேன்னு உன் புள்ள கேட்டா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? பாஸ்டர் பேசினா அதுல ஒரு விஷயம் இருக்கும். பாஸ்டர் எல்லாரையும் திட்டுறாரு, என்னதானே கூப்பிட்டு புத்தி சொல்றாரு, அப்ப ஆவியானவர் என்ன கொண்டு ஏதோ செய்ய போறாரு. இந்த சத்திய அறிவு இல்லாமதான் இன்னைக்கு பல பேர் என்னெல்லாம் சொல்லிடணுமா நான் சொல்றேன், தவறு தவறு தவறு. அந்த புரிதல் தவறு. நான் என் ஊழியர் வரும்போது எந்திரிச்சு நின்று பாஸ்டர் உட்காருங்கன்னு சொன்னா அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணுனா, வீட்டுக்கு வந்தோட பாஸ்டர் அங்கிள் வந்திருக்காங்க, பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் உட்காருங்கன்னு சொல்லுமா சொல்லாதா? சின்ன எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி சபையில என்ன ஆனாலும் நான் அடுத்தது அன்னைக்கு காலையில் நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். ஆக்சுவலா நான் பாஸ்டர் சொல்லிட்டு தான் வந்தேன். பாஸ்டர் காஃபி ரெடி ஆச்சுன்னு பாருங்க சார். இது என்ன சொல்லிட்டு லாஸ்ட் வீக் நாங்கள் பிளான் பண்ணோம், நம்ம பிரியா சகோதரி வீட்டுக்கு போயிருந்தப்போ அதை பற்றி நாங்கள் பேசணும். என்னன்னா, இந்த நம்ம சபையில எழுப்புதல் சாத்தியம்தான். சாத்தியம் இல்லையா? இந்த சத்தியம், இந்த ஆராதனை, இந்த வார்த்தை ஆயிரங்களுக்குள்ள செல்லுமா செல்லாதா? சொல்லும். யார் கொண்டு போவா? அப்ப நீங்க கொண்டு போகணும்னா, கொண்டு போக வேண்டிய ஆள் வெளியில இருந்தா யார் கொண்டு போவா? கொண்டு போகணும்னு சொல்ற ஆள் எங்க இருக்கணுமாமா? பலிபீடத்து பக்கத்துல இருக்கணும். சாமுவேல் பலிபீடத்து பக்கத்துல தூங்குனா, அப்பதான் அந்த சின்ன பையன்கிட்ட 7 பிள்ளைகள் சாகர ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் சின்ன பையன்கிட்ட பேசுறாரு. ஏன் தெரியுமா? ஏன் அந்த சின்ன பையன்கிட்ட போய் பேசணும்?
ஏலி வயது முதிர்ந்த ஒரு ஆள். அவர் பார்க்காத ஊழியல்ல, அவர் வேலை செய்யற ஆசாரிய ஊழியல்ல, அவர் ரொம்ப பெரிய ஆள். ஆனா ஒரு புடியங்கிட்ட ஆவியானவர் எழுப்புறாரு. ஏன் தெரியுமா? அப்போதைக்கு அவைலபிளா அவன் தான் பலிபீடத்து பக்கத்துல இருந்தான். அப்ப ஏலி கிட்ட பேசுற அளவுக்கு ஏலி இல்ல, தூரமா இருந்தாரு. நான் சொல்றேன், அப்பா அம்மாவாகிய நீங்க பலிபீடத்துக்கிட்ட இருக்க வெயிட் பண்ணுங்க, போட்டி போடுங்க. இந்த வாரம் நான் தான் இங்க உட்காருவேன், உட்காரத சொல்ல பொதுவா சொல்ற. இந்த வாரம் நான் தான் இங்க இருந்து என்ன எனக்கு வார்த்தை வருது, இங்க பாஸ்டர் என்ன கூப்பிட்டு ஏதாவது சொல்ல மாட்டாரா, பாஸ்டர் கத்தர் ஏதோ பேச மாட்டாரா? சாமுவேலை தேடி வந்த வார்த்தை ஏன் வந்துச்சுன்னா, அவன் பலிபீடத்து பக்கத்திலே இருந்தான். கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்ன போன பிரியாஸ்டர் வீட்டுல அங்க பேசணும், திட்டம் பண்ணினோம். என்னன்னா, நம் சபையில யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவியா இருக்கிறார்களோ, அதான் சொன்ன பாஸ்டர் இன்னைக்கு பிஸில அவங்க வேற டாபிக் அறிவிப்பை மாத்திட்டாங்க, மறந்துட்டாங்க அவங்க. நான் வேற சொல்ல வரேன்னு நினைச்சாங்க. என்ன விஷயம்னா, ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவி. ஏன்னா அவங்களுக்குள்ளதான் ஒரு மனது இருக்கும். நான் இப்ப மனைவிமார்கள் தனியா, கணவர்மார் தனியா அப்படின்னும் போது, அதனால உங்களுக்கெல்லாம் ஊழியா இல்லையான்னு கேட்டாதீங்க, உங்களையும் நான் இழுத்து பிடிப்பேன். ரொம்ப கடினமா பாஸ்டர்மா பேசுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, யாராவது நல்லா பேசுறவங்களை கேட்டு வீடியோ வச்சுக்கலாம் உங்க சந்தோஷத்துக்கு. பட் ஆவியானவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். அதனால ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவியா இருக்கிறவங்கள லிஸ்ட் எடுக்க போறோம். ஏன்னா எனக்கு இங்க ஊழியத்துல நெருங்கி நிக்கிற ஆள் யார் தெரியுமா? ரொம்ப எளிமையான, ரொம்ப அவங்கள வச்சு என்னால ஒரு அளவுக்கு வேலை வாங்கக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க. ஆனா இதே ஒரு மனதோடு இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா நான் பிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஈஸியா மனைவி ஒரு நேரம் ஊழியத்துக்கு வந்தா கணவர் ஒரு பக்கம் ஊழியத்துக்கு போ, இல்ல மனைவி பிள்ளைகளை பார்க்கனா கணவர் இந்த ஊழியத்துல இருங்க, கணவர் இந்த ஊழியத்துல இருந்தா பிள்ளைகள் இந்த ஊழியத்துக்குள்ள வாங்க அப்படின்னு என்ன பண்ணலாம்னா, ஒரு ஹோலி ஜெனரேஷன், ஒரு பரிசுத்த ஜெனரேஷனை நாம உருவாக்க அது ஒத்துழைக்குமா ஒத்துழைக்காதா? நான் கணவன் மனைவியா ரட்சிக்கப்படாதவங்களையே பார்த்து பேசலாம். இல்ல என்ன கூத்து தெரியுமா? பெரிய வில்லங்க எங்க இருக்குன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு கணவன் நாங்க கல்யாணம் பண்ணி வச்ச பல பேர் பிச்சுட்டு போயிருச்சுங்க. ஏன் பிச்சுட்டு போயிருச்சு தெரியுமா? ரீல்ஸ பார்த்து ரியாலிட்டியை நம்ப மாட்டேங்கிறாங்க. ரீல்ஸ்னு பேரை வச்சுட்டாங்க, ஆனா நம்ம அதை நம்பிக்கையோடு பார்த்துட்டு இருக்கிறோம். போன இப்படி 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 இப்படின்னு. ஏன்னா அது ரீல்ஸ்னாலே பொய்யின் அர்த்தம். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? உன்னை பலிபீடத்துக்கு கூப்பிடுவாரு, பேச மாட்டாரு, உன்னை பயன்படுத்த மாட்டாரு, உன்னை மாச கணக்கில் உட்கார வைப்பாரு, வருட கணக்கில் உட்கார வைப்பாரு. இதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு ரியாலிட்டி என்னன்றத டெஸ்டிங். ஊழியம் நீங்க கூப்பிட்டுருக்கேன் வந்திருக்கேன் ஒன்னும் செய்யறது கிடையாது. சும்மாவே வர சொல்லுவாரு, ஜெபம் பண்ண சொல்லுவார், போ சொல்லுவார், ஜெபம் பண்ண சொல்லுவார், போ சொல்லுவார், ஜெபம் பண்ண சொல்லுவார். ஆவியானவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணு போ, ஜெபம் பண்ணு போ. ஆவியானவர் எப்ப வாயை திறந்து இந்த மகளுக்கு இந்த ஊழியத்தை கொடுன்னு சொல்றாரோ அது வரைக்கும் ஊழியர் கொடுக்கவே. அதனால நீ என்ன பண்ணிட முடியாது, தூரமா போயிடவோ. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவாருங்க. நான் ஒரிஜினல் குணம் என்ன, என் ரியாலிட்டி என்னன்றத டெஸ்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? அந்த டெஸ்டிங் process தாண்டி தான் நானும் வந்திருக்கிறேனா வரலையா? இப்பவும் அந்த டெஸ்டிங் processக்குள்ள தான் நான் இருக்கேன்னு சொல்றவங்க ஒரு ஆமென். 100,000% இப்பவும் நான் டெஸ்டிங்ல தான் இருக்கேன். நம்ம எல்லாரும் அதுல தான் இருக்கோம். யாருமே நான் 100%, 1000% நான் கர்த்தரை தேடிறேன், நான் உத்தமையா இருக்கேன், நான் நல்லவளா இருக்கேன்னு சொல்லிடவே. ஏன் ரியாலிட்டிக்கு ஒரு சிச்சுவேஷன் வைப்பாரு. ஏன் இந்த பிரசங்கம் முடிச்சோன்னு எனக்கு ஒரு பிரசங்கம் இருக்கும், அந்த ரியாலிட்டியில நான் யாரு அப்படின்றத ஆவியானவர் தான் காமிச்சு கொடுத்துருவாரு. அதனால there is a testing, ஒரு சோதனை காலம் இருக்கா இல்லையா? இந்த சோதனை காலத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்மளை தாழ்த்தி பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமென். இன்றைக்கு நான் இந்த செய்தியை நிறைவடைய பண்றேன். இந்த டாபிக்ல இதோட இருந்து ஒரு மனதோடு இருந்து செயல்பட்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்தோம். ஒரே லைன்ல நான் சொல்லிடுறேன், தேவனோடு ஒரு மனது ஆகாத ஆதாம் ஏவாள் தோட்டத்தை இழந்தார்கள், தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள். தேவனோடு உலாவின யாரு? இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தபோது அவருடைய அற்புதங்களையும் வல்லமைகளையும் பார்த்து கூடயே இருந்த சீஷன் யூதாஸ் தேவனோடு ஒரு மனதாகாததினால் நாண்டு கொண்டு செத்தான். அதனால
தேவனோடு ஒரு மனதாகாத, ஊழியரோடு ஒரு மனதாகாத அனனியா சப்பிரால் பொய் சொல்லி விழுந்தார்கள். அதனால நீங்க சபைக்கு வரலாம், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ஆண்டவரை பின்பற்ற, நான் ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனை அட்டெண்ட் பண்ணிடுறேன், அது குப்பையில போடணும். ஆண்டவர் சொல்ல, நீ ஞாயிற்றுக்கிழமை வரக்குதான் உன்னை ரட்சிச்சனா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தினமும் வா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வா, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், என் பலிபீடத்துக்கிட்ட நீ இருந்துகிட்டே. அது அந்த விருப்பம் நல்லது தானே, அந்த விருப்பம் நல்லது தானே. ஏன்னா அந்த விருப்பத்துக்கு நான் என்ன விட்டு கொடுக்கும் போது அது என் சந்ததியை தொடருதே. என் சந்ததியை என்ன பண்ணிடுறாரு? பிடிச்சுக்கிறாரு. சொல்ல, இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து போறோம். நான் என்ன ஆனாலும் தேவனோடு மட்டும் என் சபையோடு சேர்ந்து இருப்பேன், என் பாஸ்டரோடு சேர்ந்தே இருப்பேன். அவங்க என்ன சொன்னாலும் மறு கேள்வி இல்லாம நான் விடாமல் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்ற உதாரணமாகிய ரூத்தை நம்ம என்னைக்கு பிடிச்சுக்கிறோமோ அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டத்தை மீதியானவைகளை அவர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்களேன், அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்தது? நிறைய அப்படியே நான் எடுத்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்படியே எழுத தெரியாது எனக்கு தமிழ் அப்படின்றதுனால நான் வாய்ஸ் டைப்பிங் பண்ண வாட்ஸ்அப்ல வச்சிருக்கேன். என்னன்னா, இந்த மாதிரி ஆதியாகமத்திலிருந்து ஆபிரகாம் தன் தேசத்தோடு ஒப்புரவாகவில்லை, தேவ சத்தத்துக்கு ஒரு மனதானதினா அவனுக்கு கிடைத்தது கானான் எழுதின யோசுவா தேவனோடு மனிதர்களோடு சுற்றியுள்ள மனிதர்களோடு ஒப்புரவாகாம தேவன் அபிஷேகம் பண்ணின அந்த அழைப்பிலே தேவ சித்தத்திலே அவன் ஒரு மனதானதுனால ஜனத்தை நடத்தக்கூடிய ஒரு தயவு. அதே மாதிரி மீரியாம் மோசேவோடு ஒப்புரவாகாததுனால மீரியாமுக்குள்ள தேவன் வெண்குஷ்டத்தை கொடுத்தாரு. மீரியாமோ அந்த தம்பி அவங்களும் என்ன பண்ணலன்னா ஒரு ஒப்புரவாகாததுனால ஆண்டவர் அவங்களை பெரிய லெவல்ல அவங்களை மிரட்டினாரு, திட்டினாரு. ஒரு மனதுக்குள்ள வரக்கு மோசேனால தேவனோடு மட்டும்தான் ஒரு மனதாக முடிச்சதே ஒழிய மற்ற எந்த காரியத்தோடு ஒரு மனதாகவே சொல்லுங்களேன். ஐயோ, இதே எல்கானா அண்ணால் ஒரு மனது ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி கிடைச்சிருக்காது. அண்ணால் பிள்ளை இல்லாதவளுக்கு ஆண்டவர் பிள்ளைய கொடுத்தோன்னு அவ சொல்றா, இது நீங்க கொடுத்த பிள்ளை ஆண்டவரே, இதை நான் திருப்பி உங்க ஆலயத்துக்கே கொடுக்கறேன்னு சொல்லி அவ கொடுத்த உடனே அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லாம எல்கானா அதை புரிந்து கொண்டு அந்த திட்டத்துக்கு தன் மனைவியோடு வந்ததனால ஒரு தீர்க்கதரிசி உருவாக்கப்பட்டான். அல்லேலூயா. யோசேப்பு தன் சகோதரர்களோடு ஒரு மனதாகாம தன் தகப்பன் ஈசாக்கு ஆராதித்த தேவனோடு ஒரு மனதானதினாலே அவன் மேல் வைத்த திட்டத்தை அவங்க அப்பா அற்பமா எண்ணினாரு. சகோதரர்கள் பொறாமப்பட்டு குழியில போட்டாங்க. ஆனால் தேவன் வைத்த திட்டத்தை தேவனோடு அவன் கொடுத்த அந்த ஒரு மனது அவனை அரியணையில் ஏற்றியது. கர்த்தர் இன்னைக்கு உங்களிடத்துல கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அம்மா, அக்கா, அம்மா, என்னன்னா ஒரு மனது சொல்லுங்களேன், ஒரு மனதான் இனிமேல் சபையோடு இணைய போகிறேன். நேர கிடைக்கும் போதெல்லாம் ஜபத்துக்கு வர போறேன். எல்லா ஐக்கியத்தையும் ஏதாவது ஒரு விதத்துல நான் அட்டெண்ட் பண்ண போறேன். இத்தனை பேர் முடிவெடுக்கிறவங்க மாத்திராம சொல்லிக்கிட்டே போலாம். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல மரியாள் தேவ திட்டத்துல தேவ தூதன் சொல்லும் போது அந்த சத்தத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய திட்டத்தோடு அவள் ஒரு மனது ஆகாதிருந்தாள் என்றார். இயேசுவே வெளியே வந்திருக்க மாட்டாரு. என்ன அவமான நின்ற பேச்சு புகழ் என்ன வந்தாலும் நீங்களா கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். கல்லெறிஞ்சே நான் கொல்லப்பட்டாலோ அவ சொல்லிட்டா, நான் உமக்கு அடிமை, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. மீறியானத நான் பாத்துக்கிறேன் மகளே, திட்டத்துக்குள்ள வந்துட்டேன். சொல்ற திட்டத்துக்குள்ள வாங்க. கர்த்தர் வச்சுக்க திட்டம் என்னன்னு பாஸ்டர்ட்ட உட்காருங்க, கேளுங்க, ஐக்கியத்துல இணைந்து கொள்ள அந்த அக்கினி உன்னையும் பற்றிக்கொள்ளும்.
கடைசியில ஒரே ஒரு உதாரணம் ஊத்திட்டுப்பா, ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். என்ன உதாரணம்? ஆண்டவர் சவுல தேர்ந்தெடுக்கும் போது அந்த சவுல் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டான் தெரியுமா? சாமுவேல் இடத்துல ஜனங்கள்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஏன்னா இந்த சாமுவேலுக்கு வயசாயிருச்சு. அதனால அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு இளமையான ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு அவங்க அப்படி சொல்லும் போது சாமுவேல் சொல்றாரு, ஏன் இவ்வளவு அவசரப்படுறேன் போது கத்தட்ட போய் சாமுவேல் கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனம் ராஜா வேணும் ராஜா வேணும்னு அழுகுது, என்னப்பா பண்றதுன்னு சொல்லும் போது அத சொல்ல, நீ அவன் ஜனம் என்ன சொல்லுது அதன்படி செய். ஏன்னா இவன் எப்படி முடிவெடுக்க ஆரம்பிச்சுட்டாப்ப, கண்ணுனால. அது கொஞ்சம் கம்மி. கண்ணுனால ராஜா எப்படி வேணுமாமா? கண்ணுக்கு அழகா. இப்ப சிஎம்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான் பாத்தியா, அவன் எப்படி, அவன் கோட்டு போட்ட அழகு, நின்ன அழகுன்னு உட்கார்ந்து பேன் உட்கார்ந்து குழியில விழுகுதுங்க. பைத்தியக்கார சந்ததி, பைத்தியக்கார. இப்ப அந்த மாதிரி சவுல ஆண்டவர் கண்ணு தோற்றத்துக்கு அழகா ஜனங்க சவுல கொண்டு வந்து, சவுல் கரெக்டா சவுளுடைய ஆடு தொலைந்து போகுது. அங்க சவுல் அவங்க அப்பா சொல்றாரு, கழுதை தொலைந்து போகுது, கழுதையை தேடி போன்னு சொல்றாரு. இவன் கழுதையை தேடி தன் நண்பரோடு வந்து கொண்டே இருக்கிறான், கழுதை தென்படவே இல்லை. அப்ப கூட இருந்த ஃப்ரெண்டு சொல்றான், இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நம்ம போய் அந்த தீர்க்கதரிசிட்ட கேட்டோம்னா நம்ம கழுதை எங்கன்னு சொல்லுவார்னு சொல்லிட்டு நேரா சாமுவேல் கிட்ட போறாரு. நேரா சவுல் சாமுவேல் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஆவியானவர் சாமுவேலை சந்தித்து சொல்றாரு, இப்போ ஒரு மனுஷன் வருவான், அந்த மனுஷனை நீ தான் அபிஷேகம் பண்ணணும், அந்த மனுஷன் தான் அடுத்தது இஸ்ரவேலுக்கு ராஜான்னு சொன்ன உடனே கரெக்டா அங்க ஆவியானவர் பேசவும், இங்க சவுல் உள்ள என்ட்ராகவும், ஆவியானவர் அவனுக்கே தெரியாம சவுலை அபிஷேகம் பண்றாரு. அவனுக்கே தெரியாம அவன் ராஜா ஆகிறான். ராஜாவாக்கிட்டு சொல்றாரு, உன் கழுதை கிடைச்சிருச்சு, உன் கழுதை கிடைச்சிருச்சு. ஜனத்தின் முன்னாடி சவுல கொண்டு வந்து நிறுத்தணும்னு இஸ்ரவேல் ஜனம்லாம் பாக்குது. ஐயோ, வேதம் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூளையா இருந்தாங்களாமா. இவன் எப்படி இருந்தானாமா? அவன் உயரமா இருந்தானாமா. எப்படி முடிவெடுக்கிறான் பாருங்க. கண்ணுக்கு அழகா இருக்கிறதுன்னு முடிவெடுக்காத, பாக்குறதெல்லாம் அழகா இருக்குன்னு வாங்காத. அது இச்சை. இச்சைக்கு ராஜாவை ஏற்படுத்தினா, ராஜாவை ஏற்படுத்தின சவுல் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜா ஆக்கிட்டாரு, நீ என்ன தெரியுமா பண்ற? இப்ப திரும்பி போவ உங்க வீட்டுக்கு. போற வழியில ஒரு கூட்டத்தை பாப்ப. என்ன பாப்ப? சொல்லுங்களேன், என்ன பாப்ப? அந்த கூட்டம் யாருன்னா தீர்க்கதரிசிகளின் கூட்டம். சொல்லுங்களேன், தீர்க்கதரிசிகளின் கூட்டம். நீ என்ன பண்ணுவனா, அப்படி அந்த கூட்டத்தோட நீ போற வழியில பார்த்தோன்னா அந்த கூட்டத்தோட இணைந்து கொள். என்ன பண்ணு? இந்த கூட்டத்தோட, சொல்லுங்களேன், கூட்டத்தோட 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 சத்தமா கூட்டத்தோட இணைந்து கொண்ட சவுல் என்ன ஆனா தெரியுமா? அவன் முன்ன பின்ன ஊழியம் கிடையாது, முன்ன பின்ன தீர்க்கதரிசி கிடையாது. ஆனா அந்த தீர்க்கதரிசனம் சொல்ற கூட்டத்தோட அவன் இணைந்து கொண்ட உடனே சவுல் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி அவனும் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். அவனும் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த அதிகாரத்துல ஒரு பழமொழியே இருக்கு, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்கிற பழமொழி. ஆனா சவுல் தீர்க்கதரிசியா? இல்ல. நீங்களும் நானும் ஆசாரிய கூட்டமா? இல்ல. உங்க சந்ததி என் சந்ததி முன்னாடியோ பின்னாடியோ ஊழியம் பண்ணுதா? இல்ல. ஜெனரேஷன் நீங்களும் நானும் ஊழியத்துல இறங்குற புதுசா உள்ள வரோம். அவ என்ன சொல்ல, அப்படியே என்கிட்ட கொடுத்துரு. நீ இணைந்து கொள் இந்த கூட்டத்தோட, நீ இணைந்து கொள் இந்த சபையோட, நீ இணைந்து கொள் இந்த ஐக்கியத்தோட. நீ ஒரு தீர்க்கதரிசியா, நீ ஒரு ஆசாரியனா உன்னை எழுப்புவ. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? ஆமென். கர்த்தர் சொல்ற ஒரே வார்த்தை, இணைந்து கொள்ளுங்க. இந்த ஐக்கியத்தை விட்டு பிரிஞ்சு போயிடாத. இந்த ஐக்கியத்துல ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல உன் பிள்ளை இருக்கணும், உன் கணவர் இருக்கணும். யாராவது ஒரு வீட்டுல இருந்து ரொட்டீனா மாறி மாறி இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும். அது அடையாளமாக்கப்படும், அது முச்சரிக்கப்படும், அது தெரிந்து கொள்ளப்படும், அது பிரித்தெடுக்கப்படும், அது தேவ சந்நிதியில என்றென்றைக்கு காணப்படும். கண்களை மூடி அப்படியே ஆவியானவரை பார்த்து, ஆவியானவரை முடிவெடுக்கிறப்பா, நான் மாத்தி என் வீட்டுல யாராவது ஒருத்தர் இந்த சபையில என் சார்பில் என் குடும்பத்தின் சார்பில் இந்த கூடாரத்துக்குள்ள ஒருவன் உலாவிக் கொண்டே இருக்க போகிறேன். நான் சொல்றேன், நீங்க முடிவெடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இப்ப பிரச்சனைன்னு சொல்றதை எல்லாம் ஆவியானவர் புரட்டி போட்டுருவார். நீ பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு சொகுசா உட்காந்துக்கிற. ஆனா
இங்க ஆசாரிப்பு கூட இருக்கிற பலிபீடத்துல ஆள் இல்ல. நான் பேச தினமும் வர, நான் உன்னோட உறவாட உலாவ தினமும் வர. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வந்து ஏதேன் தோட்டத்துல ஆதாம பார்த்து கேட்ட மாதிரி, ஆதாமே எங்க இருக்கிற? இந்த மாதிரிதான் பேர்கள் எல்லாம் சொல்லி கேட்கிறாரு, எங்க இருக்கிற, எங்க இருக்கிற, எங்க இருக்க வேண்டிய ஆள் எங்க இருக்கிற? முடிவெடுக்கலாமா எல்லாரும் மனதுல? ஆவியானவரே, திட்டத்துக்குள்ள என்ன அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே. பவுல் அந்த சத்தம் கேட்டு அந்த திட்டத்தை அர்ப்பணிச்சு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றும் போது, அந்த திட்டத்துக்குள்ள அவனை கொண்டு வரும்போது, ஆண்டவர் பேசின உடனே, துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொன்ன உடனே, ஒரு உண்மையான ஊழியக்காரியா, தேவ பிள்ளையா, ஊழியனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனுஷன் கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? நான் பாஸ்டரை பார்த்து சொல்லணும், நான் பாஸ்டரா பார்த்து சொல்ல, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? பவுல் சொன்னார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே? முடிவை எடுத்தவங்க மாத்திரப்பா இந்த முடிவுல நிலைத்திருக்க செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளே நாங்கள் கலிகூற எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. உங்க பிரசனத்துக்குள்ள எங்களை கலிகூற அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இந்த பெரிய காரியங்களை செய்யுங்க. இனி அடுத்து வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே, இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் ஊழியத்துல ஏதோ ஒரு கைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க முகம் இங்க ஆலயத்துல தென்பட்டுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. இவங்க கை கொடுக்கும் போது, ஒரு யோனத்தான் தாவீதோடு இணையும் போது, ஒரு மனதாகும் போது, யோனத்தான் மறைந்தாலும் அவன் பிள்ளைக்கு சகாயம் தந்த கர்த்தர் அல்லவோ? அப்படிப்பட்ட கரங்களை நிரப்பட்டுன்னு செபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இருக்கிற எல்லா நிந்தைகள் அவமானங்களை மாற்றி போடுங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம்